கிருபை நிறைந்தவரே, வல்லமை நிறைந்தவரே, மகத்துவம் நிறைந்தவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்படி கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? நம்மளை மறந்து ஆராதிக்கல, உங்களை மறந்து நீங்கள் கொஞ்சம் மைக் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் குறையும் எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வாய் திறக்க எழுதுறாங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை. ஜீசஸ் அப்பா ஏசப்பா மட்டும் சொல்லுங்க. ஏசப்பா 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 மாமா பாபா லே பாபா 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 பரிபால பாபா பாபா பாபா
நன்றி என்று சொல்லுகிறோம். நானா நாவாலே துதிக்கிறோம். ரொம்ப கேவலமா சொல்றீங்க. நன்றி என்று சொல்லுகிறோம். நாவாலே ஒன்னு சத்தமா சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுகிறோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். மனமகிழ்ந்து துதிக்கிறோம். இயேசுராஜா போகும் மழை வீசும் ரோஜா. இயேசுராஜா ரோஜா. இயேசுராஜா நாளும் ரோஜா. இயேசுராஜா நாளும் ரோஜா. இயேசுராஜா நாட்கள் காத்தீரே நன்றி ஐயா. புதிய நாளை கண்டீரே நன்றி அப்பா. புதிய நாளை கண்டீரே எல்லாரும் நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். சொல்லு போல நேரம் எல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை காண்கிறீரே. சுகம் தந்து இதுவரை காண்கிறீரே. நன்றி என்று சொல்லுகிறோம். நாவாலே துதிக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். நாவாலே துதிக்கிறோம். துணை நின்றே நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஆபத்திலே காத்தீரே. ஆபத்திலே காத்தீரே. அதிசயம் செய்தீரே. அதிசயம் செய்தீரே. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். சந்தோஷமே ஆத்திருந்தார் கொண்டார்.
சந்தோஷமே நம்ம அப்பாவுக்கு எப்போது சந்தோஷமே நம்ம நல்லாவுக்கு எப்போதும் சந்தோஷமே நம்ம அச்சாவுக்கு எப்போது சந்தோஷமே நம்ம அம்மாவுக்கு எப்போது ஹாப்பி தானே. Hallelujah. இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். நீங்க நல்லவர். உம்மை போல ஒரு தேவன் இந்த உலகத்துல கிடையாது. கண்டுபிடிச்சிங்க எங்களை. நாங்க உங்களை தேடல, நீங்க எங்களை தேடி வந்தீங்க. இந்த செப்டம்பர் மாதமும் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீங்க. இதையும் நடத்த நீ வல்லமை உள்ளவனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். சபையாமர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, கர்த்தர் நல்லவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ரொம்ப கேவலமா சொல்றீங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மத்தியில பாஸ்டர் போல் வந்திருக்கார், அவருக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாரும். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போன வாரம் எனக்கு பிரசங்கமே வரல, கோபம் மட்டும்தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா போன வாரம் ஒரு குடும்பம் வந்து உட்காந்து கதையா பேசிச்சு. இங்கேருந்து மைக்கூட்ட அடிக்கலாமான்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ சத்தம். இன்னைக்கு யாராவது சத்தம் போட்டீங்க, மைக்கு தான் பறக்க போகுது. ஆமா, ஸோ அதனால வசனத்தை கரெக்டா கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பெரிய தேவன். அவர் உயர்ந்த தேவன். அவர் மாறாத தேவன். அவர் அற்புதம் செய்கிறவர். இந்த பாதி மாதத்தை நாளையோடு பாதி மாதத்தை முடிக்க போறோம். நாளையோடு அடுத்த பாதி மாதத்தை நம்ம துவங்க போகிறோம். இந்த பாதி மாதம் நடத்தின தேவன் அடுத்த பாதி மாதமும் அற்புதமாகவே நடத்துவார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ரொம்ப நல்லா ஆமென் சொல்றீங்களே, கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த சத்தத்துலயும் நீங்க தூங்குனீங்கன்னா உங்களை என்ன சொல்றது தெரியல. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. சுருக்கமான ஒரு செய்தி, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம எல்லாரும் திருப்பி கொள்ளுவோம். நான் இன்னைக்கு 3 இடங்களில் பேசி இங்க வந்திருக்கிறேன். ஸோ அதனால நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, ஆமா, எனக்கும் உங்களை பார்த்தா தூக்கம் வராம நானும் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை கர்த்தர் நம்ம பேசின ஒரு சில வார்த்தையோடு, ஒரு தீர்க்கமான வார்த்தையோடு இணைந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் பிழைப்பார்கள். கர்த்தரே நம்பி இருக்கிறவர்கள் மட்டும் பிழைப்பார்கள். ஏன்னா இனி வரப்போற காலம் ஒரு படு மோசமான ஒரு காலகட்டமா இருக்க போகிறது. நீங்க நம்பினாலும் சரி, நம்பவிட்டாலும் சரி, இந்த 2025 நிம்மதியா முடியாது. ஆமா, 2025 ஒரு குலுக்கிட்டு தான் விடும் நம்மள. ஆனாலும் 26, 27 ஒரு மகா பெரிய ஒரு எழுப்புதல் ஆண்டா இருக்க போகிறாங்க. கர்த்தர் நம்மளை நம்பி ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் திட்டமிட்டு கர்த்தர் செயல்பட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? 5ஆம் அதிகாரம் 41 42 வசனத்தை வாசிமா கேட்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 41 42 வாசி வைக்கலாம். அவர் அந்த 5 அப்பங்களையும் என்ன அர்த்தமா? உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். உடனே சிறுபிள், உடனே. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். உடனே. சோர்ந்து போய் கண்ணெல்லாம் சுருங்குது சில பேருக்கு. அல்ல சத்தமா சொல்லுங்க உடனே. அல்ல சத்தமா சொல்லுங்க உடனே. ஆண்டவர் இன்னைக்கு உடனே அற்புதம் செய்ய போறார். உடனே அதிசயம் நடக்க போகிறார். உடனே கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்ற போகிறார். உடனே உடனே சூழ்நிலைகள் மாறும், தடைகள் உடைக்கப்படும். உடனே கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்வார்.
எல்லாம் மாறப்போகுது. இன்னைக்கு ராத்திரியில எல்லாம் மாறப்போகுது. கடந்த வாரம் நம்ம ஜெபம் பண்ணோம் எட்வர்டில் போகிற சண்டே நான் போய் சர்ச் முடிஞ்சு இந்த சர்வீஸ் முடிஞ்சு நான் போய் பார்க்கும் பொழுது ரூபன் போனார். ரூபன் போகும்போது காரவங்க டோப்பலோப்பா ஜாம் தான் இருக்குது, செத்துருமா, சீரியஸாக இருக்கான்னாங்க. நானும் போனேன். போகும்பொழுது காலையில் விஜயா இருந்தாங்க, இவங்க ஆர்த்தி இருந்துச்சு, அப்புறம் வேற கிதியோன் போயிட்டு அந்த உள்ளே போய் கெஞ்சினேன். சரி உள்ள எப்படி இருக்கானது கேட்டு வாங்க. அவங்க வெளியே வந்து சொன்ன வார்த்தை 24 மணி நேரம் சொன்னாங்க இல்லையா, 24 மணி நேரம் இருக்கு, இனி பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேதனையோட பிஜே சர்ச்சுக்கு வந்து எல்லாரும் ஜெபம் பண்ணோம். தாய் சபையில ஜெபம் பண்ணாங்க, நீலாய் சபையில ஜெபம் பண்ணாங்க, ஊழியர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணோம். எட்வர்டுக்கு பின்னால் அந்த கழுத்து உடஞ்சி இங்கே வந்து உடஞ்சி எலும்பு கழுத்து உடஞ்சிருச்சுனாங்க. அப்புறம் இந்த மூக்கு உடஞ்சிருச்சு, 4 இடத்துல பிளட் கிளாட்டாக இருந்துச்சு. அவ்வளோ அடி காலிக்கு அடி இடிச்சு அப்படியே கீழே செத்த பணத்தை போல கிடந்தான். அதுக்கு பிற்பாடு செய்தன் போய் இயேசுவே சொல்லி அமுத்தனோட தான் 5 நிமிஷம் கழிச்சு உயிரே வந்துச்சு. அவனுக்கு ஒரு ஆமீன் சொல்லவா இருக்கும். சீரியஸாக ஐசியூவில் போட்டுருந்தாங்க. கிளைக்கு மாற்றி கொண்டு போக முடியாது, காரணம் ஆம்புலன்ஸில் ஆடினால் தலை பாதிக்கப்படும் என்று சொல்லி அந்த ஆம்புலன்ஸில் கூட அவனை ஏற்றிட்டு போல கிளாக்லேருந்து பக்காரை கொண்டு வந்தாங்க. கிளாங்லேருந்து இந்த பக்காரை பந்திங் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தாங்க. ஆராதனைலாம் முடிந்த பிற்பாடு உங்களை எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு நான் போனேன். ஆவியானவர் சொன்னார் போ அப்படின்னாரு. அதுக்கு பிற்பாடு ஒரு 10 மணிக்கு மேலே நான் அந்த இடத்துல போயிட்டு அங்கே நான் போயிட்டு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் என்று சொன்னார் 3 மணிக்கு எட்வர்டை சந்திப்பேன் அப்படின்னாரு. எத்தனை மணிக்கு சந்திப்பேன்னு சொன்னாரு? சொல்லுங்க, எத்தனை மணிக்கு சந்திப்பாரு? 3 மணிக்கு நான் எட்வர்டை சந்திப்பேன் ஆவியானவர் சொல்லிட்டார். நான் உடனே ஆவியானவர் சொன்னார்னா நடக்கும். ஒரு ஆவி சொல்லவா இருக்கும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், டாக்டர் என்னை பார்த்து சிரிக்கிறான். எனக்கு பானை பந்தாங்க நத்திரமா என் லைஃப்ல எனக்கு பிடிக்காது. என்னை பார்த்து யாராவது சிரிச்சுட்டாங்கன்னா அவனை ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன். அவன் சிரிச்சுக்கிட்டு சொன்னா ரொம்ப சீரியஸா இருக்கான் அப்படின்னா நான் டாக்டர் பார்த்து சொன்னேன், ஏசாப்பா சொல்லிட்டார் 3 மணிக்கு வருவார் அப்படின்னு. 3 மணிக்கு அவன் கண்ணு திறப்பான். உடனே நாங்கள் வெளியே வரோம். தமிழ் டாக்டர் வந்து எங்கள்கிட்ட அந்த ஃபாதரோட நம்பர் வாங்கிட்டு வாங்க, ஃபாதரோட நம்பர் கேளுங்க, ஃபாதரோட நம்பர் கேளுங்க. நான் சின்ன ஃபாதர் நம்பர்லாம் சும்மா கொடுக்க முடியாது, வேற ஆள் நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்த்தியோட நம்பரை கிதியோட நம்பரை கொடுத்து விட்டேன். இல்லை அந்த ஃபாதர் நம்பர் வாங்குங்க அப்படின்னாங்க. அந்த டாக்டர் உள்ள இருக்கிற மெயின் டாக்டர் ஆயிசக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியே வந்து ரூபி கை மைக்கேல் எல்லா கையும் கருத்தை பிடித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பா என்ன சொன்னார், 3 மணிக்கு நான் அவனை சந்திப்பேன் அப்படின்னாரு. சரி ஆண்டவர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இப்படிலாம் படுக்க போகிறேன். பயங்கர டயர். நம்ம சார் எப்போதான் நல்லா தூங்கலாம்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் ஏதாவது ஒரு பிசாசு வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு சோதனை வரும். அப்போ நல்லா தூங்கலான்னு சொல்லிட்டு 1:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் போயிட்டு போகிற கால் வருது. என்ன கால் வருது? பாஸ்டர் பெட்ரோஸ் கால் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃபு அந்த இதில் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கனால அவங்க போய் அந்த டாக்டரோட அனுமதியோடு அந்த ரிப்போர்ட்டை 3 சிடி ஸ்கேன் பண்ணிட்டாங்க ஒரே நாள். 3 ஸ்கேன் பண்ணி அவங்க செக் பண்ணும் போது டாக்டர் சொன்னான்னா அவனுக்கு பயங்கர பாதிப்பு சீரியஸாக இருக்குன்னா, ஒரு வேளை அவன் வீல் சேரில் உட்காந்துருக்கணும், இல்லைன்னா அவன் சம்திங் ராங், நம்ம வந்து கடவுள் கையில் தான் இருக்கு அப்படின்னா. நான் சொன்னேன் ஆர்த்தி உடனே அழுகுது. உடனே கிந்தி ஒன்று ஐயோ என்ன அப்படியே ஆச்சு, வாயை போட்டு போர்வை கொடுத்து தூங்கு, ஏன்னா எங்கள் அப்பா சொல்லிட்டாரு 3 மணிக்கு சந்திப்பேன் அப்படின்ட்டாரு. ஒரு ஆமைன்னு சொன்னாங்களே, நான் போட முடியுமா அந்த ஃபோட்டோ? அதை எட்வர்ட் சொன்னால் இந்த மாதிரி பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வேணும் பக்குத்தே வாங்கிட்டு வாங்க பாஸ்டர் அப்படின்னா. எங்கள் ஐசியூ வாண்ட உட்காந்துக்கிட்டேன். அப்போ நான் கேட்டேன், எத்தனை மணிக்கு நீ கண் முழிச்சான்னு கேட்டேன். அவனுக்கு நேராக அந்த கிடையாது இருந்தது. அவன் சொன்னான், பாஸ்டர் ஏறக்குறைய 3 மணிக்கு எனக்கு திடீர்னு முழிப்பு வந்துச்சு பாருங்க. என் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அவர் நிச்சயமா செய்வார். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உடனே ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லிட்டாருன்னா நடக்கும். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். அப்போ மறுநாள் நாங்கள் காலையில் ஏற்றி போகும்போது எட்வர்ட் மறுநாள் என்ன பண்ணாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அந்த டிஸ்சார்ஜ் பண்ணல, மறுநாள் நோமல் வாட்டு கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னே ஒரு சிடி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. அந்த சிடி ஸ்கேனில் கிராக்கு காணோம், மண்டையில் இருக்கிற கிராக்கா காணோம், மூக்கில் இருக்கிற எலும்பு உடையில. ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். அவங்க டாக்டர்
முடிக்கலாம். எங்க போச்சுங்க உடைஞ்சது? 3 சிடி ஸ்கேன்ல கிராக்கு மூக்கு உடைஞ்சது காட்டுகிறது. 4வது சிடி ஸ்கேன்ல ஆண்டவர் எல்லாத்தையும் கர்த்தர் மறைத்து போட்டார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசுனால கூடாத காரியம் சொல்ல வேறுங்க. அப்பா நான கூடாத காரியம் ஒண்ணும் கிடையாது. எதற்கு ஆமென் சொல்ல வேறுங்க. சொல்லுங்க ஹalleluya. அப்புறம் மறுநாள் நார்மல் வாட்டு போன ஃப்ரைடே சர்ச்சில் வந்து கை தட்டி கர்த்தரை ஆராதிக்கிறா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரே நாளில ஒரே இரவில ஆரோனின் கோலை துளிர்க்க வைத்தவர். ஒரே நாள்ல ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீர்களா? நான் என்ன பண்ண தெரியுமா? நான் நேரா வீட்டுக்கு வந்தேன். ஆண்டவரே எட்வர்டுக்கு அந்த கிராக் எல்லாம் ஆக்கணீங்க. எட்வர்டுக்கு என்ன பண்ணீங்க? கிராக் எல்லாம் ஆக்கணீங்க. இந்த மூக்குல கிராக் எல்லாம் ஆக்கணீங்க. என்ன கொஞ்சம் மன இறங்குங்க. திடீர்னு காலைல எழுந்திரிக்கும் போது இந்த வயிறே இல்லாம ஆக்குனா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆண்டவரே. ஒரு 2 பேராவது ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இப்படி மட்டும் செஞ்சுட்டாருன்னா எவ்வளோ சந்தோஷம் தான். ஒரு ஆமென். ஆண்டவர் பாருங்க பிரமிக்கத்தக்கதான அற்புதங்கள் செய்கிறவர். அப்போ பைபிள் சொல்லுது உடனே கர்த்தர் அற்புதம் செய்தார். அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. அங்கதான் பாயிண்டே இருக்கு. என்ன செய்யறார் வாசிங்க. 4:42 வாசிங்க. உடனே சிறு பெண் எழும்பி நடந்தார். அவர் 12 வயதுள்ளவளாய் இருந்தார். ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. மிகுந்த ஆச்சரியப்பட்டு மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இப்ப நான் சொல்றது நீங்க ஆமீன் சொல். எந்த அளவுக்கு சத்தமா ஆமீன் சொல்றீங்களோ அது அப்படியே ஆக கடவுள். எதவர ஆமீன் சொல்லுவாங்க. உங்க லைஃப்ல அடுத்த 15 நாள்ல கர்த்தர் என்ன செய்ய போறா? உடனே அற்புதம் செய்ய போறாரு. அந்த அற்புதம் எப்படி நடக்க போறதா? மிகுந்த ஆச்சரியம் பிரமிக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. God is going to do something supernatural in your life. It's going to be amazing thing in your life. ஆண்டவர் அதை செய்வார். அவங்க பாஷையில போட கிறிஸ்தன் ஆண்டவர் அதை செய்வார். இதை வேற ஆமீன் சொல்லுவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சும்மா ஆமீன் சொல்லாத. அற்புதம் நடக்க போது பிரமிக்கத்தக்கதாய் நடக்க போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பார்த்து சொல்லுங்க. அற்புதம் நடக்க போது அற்புதம் நடக்க போது எப்படி நடக்க போதா? ஆச்சரியமாய் பிரமிக்கத்தக்கதான ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். ஹalleluya சொல்ல மாட்டீர்களா? சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவர் செய்வார். சரி, இந்த சம்பவத்திலிருந்து சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யவேருடைய வெளி தேவனுடைய வழி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சொல்லுங்க. யவேருடைய வெளி pain, the pain of Jairus, the way of God. அதான் நம்முடைய தலைப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. யவேருடைய வழி தேவனுடைய வழி. அவர் வழி தனி வழி. ஆமென் சொல்லுங்க. அவருடைய வழி நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. மன்னிக்கவும். அவருடைய வழி அவர் நினைச்சபடி அவர் செய்வார். அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் செய்வார். நம்ம இந்த சின்ன ஒரு மூளை எவ்வளவு பரிசு சொல்லுங்க. ஒரு மூளை எவ்வளவு பரிசு? எவ்வளவுதான். எவ்வளவு பரிசு உங்க மூளை? சும்மா அப்படி கை மூடிங்களா? ஆமா, உங்க கை அளவுக்கு தான் உங்க மூளையே இருக்கு. இந்த மூளையிலே வெட்டு போட்டு கண்டதுலாம் யோசிக்கிறீங்க. அவர் சர்வ வல்லமை ஒரு தேவன். அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் எல்லாவற்றையும் அதுதன் காலத்தில் நிறுத்தியாகவே உருவாக்கின கர்த்தர். அப்ப அவருடைய வழி பெரிய வழியா இல்லையா? அவர் சொல்றாரு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழி என்னுடைய வழியும் அல்ல, என்னுடைய வழி தனி வழி. நான் உனக்கு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். எரேமியா 29:11 ஆண்டவர் சொல்றாரு, உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகள். எரேமியா 29:11 என்னுடைய வழியே வேற, என்னுடைய யோசனையே வேற. அது தீமைக்காக அல்ல. கர்த்தர் என்ன செய்யறாரா? அது நன்மைக்காகவே கர்த்தர் செய்யறாரு. சில நேரத்துல நமக்கு யோசிப்போம், Lord, why this happening in my life?
Why I'm facing a lot of problem? Why Lord I'm praying, I'm fasting, I'm seeking your presence, but end of the day Lord I'm still suffering. But you have to understand, God has His own way to bless you. God has His own way to restore whatever you lost. ஆண்டவருக்கு தனி வழி இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிப்பதற்கும், உங்களை உயர்த்துவதற்கும், உங்களை நன்மை செய்வதற்கும் தேவன் தனி வழிகளில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? சரி, இப்ப கவனிங்க. யவேரு ஒரு ஜெப ஆலய தலைவர். என்ன சொல்ல? யவேரு யார் அவன்? சொல்லுங்க, யார் அவன்? நீங்க வாயை திறக்கலன்னா அப்புறம் நான் தூங்கி விழுந்துருவேன். பிரேஸ் காட். ஆமா, சத்தமா சொல்லுங்க, யவேரு யார் அவன்? ஜெபாலய தலைவர். இப்ப ஜெபாலய தலைவன் வீட்டுல ஒரு பிள்ளைக்கு, அவங்க பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தது. என்ன வந்துருச்சு? அது வந்து fever. She had a fever. Javedu is a man, is a prayerful man. Suddenly we see she had a daughter, 12 years old, 12 வயசு. அவ என்ன சீக்குன்னு பைபிள்ல போடல. பைபிள்ல என்ன சீக்குன்னு போடல. நம்ம அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்றாரு. அவளுக்கு கேன்சர் வியாதி வந்தது. இவர் போய் உத்து பார்த்தாரு, கேன்சர் வியாதி வந்த மாதிரி. என்ன சீக்குன்னு பைபிள்ல என்ன செய்யல, போடவே இல்லை. அது என்ன சீக்கு, என்ன பலவீனம், அந்த பைபிள் இஸ் மென்ஷன். பட் ஒண்ணு, மரணத்துக்கு ஏதுவான ஒரு காய்ச்சல், மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, அப்புறம் ஒரு மரணத்துக்கு ஏதுவான ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். அப்போ ஒரு சீரியஸ் கண்டிஷன், ஒரு 12 வயசு பிள்ளை, child in a serious condition. Don't tell me the father never put any effort. The father would take all the effort. பல முயற்சி அவர் எடுத்திருக்கிறார். பல காரியங்கள், டாக்டர், ரிசர்ச் சென்டர். இப்போ ஜனங்களுக்கு காட்டு இருக்கிறதுனால இந்த காட்டு பண்ற அநியாயம் இருக்க ஒரு ஆமீன் சொல்லுங்க இருப்போம். என்ன காட்டு? இன்சூரன்ஸ் கார்டு. என்ன காட்டு? இன்சூரன்ஸ் கார்டு. இன்சூரன்ஸ் கார்டு இல்லாம இருந்தா வாயை மூடிட்டு வீட்டை தலைவலி வந்தா கூட பேண்டால் போட்டு வைத்தாலி வந்தா கூட ஏதாவது உள்ள தள்ளி வீட்டுல உட்கார்ந்து இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க இருப்போம். ஆனா இந்த இன்சூரன்ஸ் கார்டு வச்சிருக்கிறவங்க பாருங்க, காட்டு இருக்கிறதுனால சும்மா என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல் 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 ஹாஸ்பிட்டல். அந்த காட்டே நம்பி இருப்பான். ஒத்துக்கிறீங்களா? ஆனா அதே காட்டுலனா நீ ஹாஸ்பிட்டல் போவியா? ஏதாவது சீரியஸா தான் என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல் போவீங்க. ஆனா இப்ப காட்டு இருக்கிறதுனால நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க? சும்மா ஸ்ரீகோத்தா, சும்மா கொலம்பியா, சும்மா மணிப்பா, சண்டே, சும்மா ஏன் அந்த காட்டு பண்ற வேலை. ஆனா ஜோம் பண்ற காடே இல்லாமல் போவதாக, விசுவாசம் வளருவதாக. இதனால யோசிச்சு பாருங்க, காட்டு இல்லாத நேரத்துல கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்துக்கும் இன்சூரன்ஸ் கார்டு வந்த பிற்பாட்டுக்கு தேவன் மேல வச்ச விசுவாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். காட்டே இல்லாம அதான் நம்ம இன்சூரன்ஸ் கார்டுக்கு நான் போய் செக் பண்ணிக்கிறேன் டாக்டர் பாபா, உடனே டாக்டர் தீகா ஹரிக்கணும் அட்மிட்லாம். ஓய்யோ இனிவா அவன் இல்லாத கேஸ் கூட என்ன பண்ணிடுவான் இருக்குன்னு சொல்லி உள்ள படுக்க வச்சு. நான் யோசிச்சேன், நல்ல வேலை எட்வர்டுக்கு இன்சூரன்ஸ் கார்டு இல்லை. இருந்திருந்தா அவனை கொண்டு போய் ஸ்ரீகோட்டாலும் எதுலையாவது போட்டு அவனுக்கு ஏதாவது உசுப்பேற்றி விட்டு 7 நாள் 14 நாள் இழுத்து அடிச்சு நம்மளை வேதனைப்படுத்தி ஆண்டவர் பார்த்தாரு. இதுகளுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கார்டு கொடுத்தா சரிப்பட்டு வராது சொல்லிட்டு கார்டே இல்லாம கவர்மெண்ட்ல 3 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. காட்டே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? டக்குனு மாயில ஏதாவது மரத்தை போட்டு பேண்டல் போட்டு போர்வை போட்டு டக்குனு ஒரு புகையை எடுத்து மூடு. சரி, எல்லாம் வெளியே வந்து சந்தன வலியக்கிறப்போ எல்லாம் வெளியே வந்து ரசத்தை அடிச்சு உடனே தூங்கி ஏற்றி மறுநாள் எல்லாம் சரி ஆயிடுச்சு. ஒரு ஆமீன் சொல்ல பார்ப்போம். அதே காட்டி இருந்துச்சுன்னா நேரா போயிட்டு டாக்டர் 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 நீ எத்தனை கேஸ் பாருங்க, சும்மாவே போய் படுத்து கிடக்குது. என்ன பண்ணிருக்கே? சும்மாவே போய் படுத்து கிடக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? சொல்லுங்க, உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? இந்த அப்பா பல முயற்சியோட எடுத்திருக்கிறார். பிள்ளை ஒரே பிள்ளை, ஒன் டாட்டர், ட்ரை ஆல் தி எஃபர்ட், எல்லா எஃபர்ட் போட்டு ட்ரை பண்றார். கடைசி ஒண்ணுமே ஆகல. பிள்ளையோட situation is getting worse to worse and worse, but suddenly he heard Jesus in the town. எத்தனை ஆமென் சொல்லுவாங்க? திடீர்னு கேள்விப்படுறாங்க, இயேசு வந்துட்டார். ஒரு ஆமென். லைனம் சூடா சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் வந்துட்டார். எத்தனை ஆமென் சொல்லுவாங்க? இயேசு வந்துட்டார்னு கேள்விப்பட்டோன்னு அப்பா என்ன பண்றாரு? ஜெபாலய தலைவர் எல்லாத்தையும் விட்டு நேரா ஓடுறார். ஒரு ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நேரா போறாரு. இயேசு என்ன பண்றாரு? ஓகே சலான்னு சொல்லிட்டு அவரையும் கூட வராரு. கூட வந்து அங்க ஒரு பிரேக், அதுக்கு பிற்பாடு வீட்டுக்குள்ள போறாரு. தலை தக்குமைன்னு சொல்லிட்டு உயிரோட எழுப்புறாரு. கதை முடிஞ்சு, பிரசங்கம் முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சரி, இதுதான் தோக நாளகவி. இந்த சம்பவத்துல இருந்து யவேரு என்ன வேதனைப்பட்டோம், என்ன கடந்து
அவன் என்ன யோசிச்சான்? நீங்களும் அப்படி யோசிச்சிருப்பீங்க, நீங்களும் அப்படி சிந்திச்சிருப்பீங்க. கட்டாயமாக இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் மாற்றி போட போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீங்கள் எதை இழந்தீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ரொம்ப கேவலமா ஆமென் சொல்றீங்க. நீங்கள் எதை இழந்தீங்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். You going to get back what if you lost in the mighty name of Jesus. ஆமென் சொல்லுங்க. முதலாவது என்னுடைய முதல் பாயிண்ட், தாமதிக்குது. எல்லாரும் சொல்லுங்க லேட் ஆகுது. எல்லாம் சொல்லுங்க லேட் ஆகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன்னா எனக்கு மட்டும் என்ன ஆகுது? ஏன்னா எனக்கு மட்டும் லேட் ஆகுதுன்னு தெரியவே மாட்டுது. கண்டவனுக்கெல்லாம் சீக்கிரமா அற்புதம் நடக்குது, ஆனா எனக்கு மட்டும் என்ன நடக்குதா? நிறைய பேர் நீங்க கேட்கிற கேள்வி அதுதான். புலம்பிக்கிட்டே போவோம். கார் ஓட்டும் போது புலம்புவோம், ஜெபிக்கும் போது புலம்புவோம், வீட்டில் உட்காந்தா புலம்புவோம், மற்ற காரை பார்க்கும் போது புலம்புவோம், மற்றவன் வீடு வாங்கும் போது புலம்புவோம், சுற்றி இருக்கிறவெல்லாம் நகை போடும் போது அது கவரிங்கா கூட நமக்கு தெரியாது, போட்டிருக்கா. ஆனால் அது பார்த்தாலே நம்ம என்ன செய்வோம்? புலம்புவோம். எல்லாத்தையும் புலம்பி, ஆண்டவரே எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் லேட் ஆகுது? அப்புறம் எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருப்பீங்க? கை தூங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, எனக்கு மட்டும் ஏன் கல்யாணம் லேட் ஆகுது? எனக்கு மட்டும் ஏன் வேலை கிடைக்க மாட்டுது? எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே லேட்டா? நான் ஒன்று சொல்லிட்டா, லேட்டா ஆகுறதுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, லேட் ஆகுற காரணம் நீ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்துல பார்த்து சொல்ல, லேட் ஆகுற காரணம் கொஞ்சமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பக்கத்துல வந்து காதல கிளிகிற மாதிரி நீங்க சொல்லணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, லேட்டா ஆகுற காரணம் காது கிளிகிற மாதிரி சொல்லுங்க. ஆமா, நல்ல சத்தமா சொல்லுங்க, லேட் ஆகுற காரணம் ஆமா ஆண்டவர் அல்ல, லேட் ஆகுற காரணம் நீ. Your blessing is late. It's not because of God. It's because of you yourself. நீங்க தான் அதுக்கு காரணம். என்ன காரணம் அப்படின்னா பைபிள் அப்படி என்ன போட்டிருக்கு? வாசிங்க, கேட்போம். 5ஆம் அதிகாரம் மார்க் 5:22, 23, 24. கொஞ்சம் குத்தம், ஆனா அதான் ஃபேக்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருவோம். 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிங்க. அப்பொழுது ஜமாலிய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தின் மரண அவஸ்தைப்படுகிறார், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவர் அவனோட கூட ஒரு ஆள் இருந்தாங்க, எல்லாம் இது மரபிச்சிங்க. சரி, அவர் அவனோட கூட. இயேசு கூட போனாரா இல்லையா? இயேசு கூட போனாரா இல்லையா? வந்தா கூப்பிட்டான், இயேசு போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாருங்க? ஒருத்தனுக்காக அந்த ஒருத்தன் வந்தான், இயேசு கிட்ட வந்தான், இயேசு கிட்ட வந்தான். அந்த ஒருத்தன் பின்னால இயேசு என்ன பண்றாரு? நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு உலகத்துல 1000 கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும், லட்சக்கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாங்க, தேசத்துல எத்தனை ஆயிரங்கள் இருந்தாலும், நீ இயேசு கிட்ட வந்துட்டேன்னா உன்கிட்ட இயேசு கட்டாயம் வருவார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க இயேசு கிட்ட வந்துட்டா அவர் வந்துடுவார். ஆமென். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் கல்லல்ல மரம் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிர் கொடுக்கிற தேவன், அவர் பாசத்துக்குரியவர். இப்ப பாயிண்ட் இங்க தான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இப்ப யவேரு இயேசு, இயேசு சொல்லுங்க, யவேரு இயேசு, இயேசு யவேரு. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க பாப்போம். யவேரு இயேசு, இயேசு யவேரு. இப்ப ரெண்டு பேரும் கை பிடிச்சி நடந்து போறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த வசனம் சொல்றது, திரளான ஜனங்கள் அவர்களை நெருக்கினார்கள். திரளான ஜனங்கள் என்ன? இயேசு நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிட்ட வராங்க. இப்ப கூட வந்தாரு, யாவேரு கூட வந்தாரு. ஜனங்க எல்லாம் நெருக்க என்ன நடக்குது? யாவேருக்கும் இயேசுவுக்கும் என்ன ஆயிடுச்சு?
கேப் உண்டாயிருச்சு. என்ன ஆயிருச்சு? டிஸ்டன்ஸ். தேர்ஸ் a distance. கேப் உண்டாயிருச்சு. ஏன் தெரியுங்களா? ஜனங்கள் நெருக்கினார்கள். நான் ஒன்று சொல்லிட்டேன். ஒரு காலத்தில் இயேசு யவேரு, யவேரு இயேசு, மெல்வின் மதன் ஜீசஸ், ஜீசஸ் மெல்வின், ஜேனி ஜீசஸ், ஜீசஸ் ஜேனி, விஜயா ஜீசஸ், ஜீசஸ் விஜயா, அம்மு ஜீசஸ், ஜீசஸ் அம்மு. இதுதான் ஒரு காலத்துல வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். புரியலையா? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல அபிஷேகம் பட்ட வருப்பாரு உங்களுக்கு உலகமே மறந்து போய் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மைண்ட்ல என்னது? ஜீசஸ், ஜீசஸ், சர்ச், ஜீசஸ், சர்ச், ஜீசஸ். சொல்லுங்க பாப்போம். எல்லாம் சொல்லுங்க, அழகா சொல்லுங்க, அழகா சொல்லுங்களேன். சொல்லுங்க, சொல்லுங்க கஸ்தூரி, சொல்லுங்க. சபை, லைன் ஆஃப் ஜூடா, சர்ச், சர்ச், சபை. ஆண்டவர் இப்படிதான், இப்படிதான். எப்ப கூட்டம் நடத்தினாலும், எப்ப கூட்டம் நடத்தினாலும் முதல் யார் இருப்பா? கஸ்தூரி, கஸ்தூரி, ஜீசஸ், ஜீசஸ், கஸ்தூரி, ஜேம்ஸ், ஜீசஸ். ஆனா நாள் போக 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 உனக்கும் இயேசுக்கும் இடையில பிசாசு பூந்த மாதிரி ஏதோ ஒரு ஆள் உள்ள பூந்துருச்சு. ஒரு காலத்துல நல்லா ஆண்டவரை வெளித்தனமா தேடினீங்க. இயேசுவை விட்டா ஒன்லி ஜீசஸ், போய் ஒன்லி ஜீசஸ். பாஸ்டர் 7 நாள் கூட்டமா? 7 நாளும் நீதான் இருப்ப. திறக்கிறதே நீதான், ஜபிக்கிறதே நீதான். 7 நாள் கூட்டம், மிட் நைட் பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர், எல்லாம் பிரேயரும் யாரு? இவங்க தான் இருப்பாங்க. நாள் போக 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 ஏதோ ஒன்று உள்ள நுழைஞ்சிருச்சு. இயேசுவும் ஒன்று என்ன ஆயிடுச்சு? நீங்க உங்க மனசாட்சி தப்பு சொல்லுங்க. சொல்லுவாங்க தப்போட்டாட தானே. நீ தட்டி பாருங்களேன். நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஓடுற அந்த வேகம் இன்னைக்கு உங்க லைஃப்ல இருக்கா? இன்னைக்கு உங்க லைஃப்ல இருக்கா? அப்ப ஜபிச்ச ஜபம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கா? அப்ப செஞ்ச ஊழியம், அப்ப செஞ்சு யாருக்கும் ஓட்டு கொடுக்க மாட்டோம். அந்த ஊழியத்தை நம்ம தான் செய்வோம், நம்ம தான் கூட்டுவோம், நம்ம தான் திறப்போம், நம்ம தான் சமைச்சு கொடுப்போம், நம்ம தான் ஆளா எல்லாம் செய்வோம். இப்ப வேற ஆள் செஞ்சா கூட பரவாயில்ல செஞ்சு இனி செய்யும். அந்த காலம் எவனுக்குமே என்ன செய்ய மாட்டீங்க, யாருக்குமே என்ன பண்ண மாட்டீங்க, விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு உனக்கு ஆண்டவருக்கு இடையில சொந்தக்காரன் வந்துட்டான், தேவையில்லாத வந்துட்டான். அந்த எவன் வரானாலும் இவன் வந்துட்டான். யார் வந்துட்டா? இந்த பிசாசு வந்துருச்சு, இது வந்துருச்சு. ஜெபிக்க வேண்டிய நீ, இயேசுவோடு இருக்க வேண்டிய நீ, இன்னைக்கு ஏதோ ஒன்று பிரிச்சிருச்சுல, ஏதோ குடும்பத்தை இயேசு விட்டு தூரம் பிரிச்சிருச்சுல, ஒரு ஜப நேரத்தை பிரிச்சிருச்சுல. ஒரு காலத்துல உள்ள போனாங்கன்னா ஜப அறைக்கு போனாங்க சொல்லிட்டு போவாங்க, I go to pray, don't disturb me. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. உள்ள போறேன், ஆனா உள்ள போய் என்ன பண்ணுதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சிலது அப்படி போகும், உள்ள ஜெபம் பண்ண போகும். ஒரு ஓட்ட போட்டு பாருங்க, ஜபிக்காது. 3வது வனத்துல உள்ள போறான்னு எதுக்கு போன் எடுத்துட்டு போற? உள்ள நீ ஜபிக்க தானே போற. அப்ப ஜப நேரத்துக்கு எதுக்கு போன் எடுத்துட்டு உள்ள போற? ஒரு காலத்துல போனே இல்லாத நேரத்துல நான் சொல்றேன், நான் பொதுவா சொல்றேன். ஒரு நம்ம நிறைய பேர் பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன கேட்பாங்க, பாஸ்டர் 90sல we see lot of revival. எத்தனை ஒத்துக்கிறீங்க? 90ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டுலாம் பயங்கர ரிவைவல் பாஸ்டர்ஸ் நடந்து வந்தாலும் அந்த ஃபயர். இப்போ அதெல்லாம் ஃபயர் சொல்றாங்க, ஃபயர் ஒன்று வந்து பாருங்க, ஃபயர் இல்லை ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாஸ்டருங்களே போன்ல தான் உட்காந்துருக்காங்க. ஒரு காலத்துல ஜெபம், ஒரு காலத்துல ஆராதனை, ஒரு காலத்துல துதி. இன்னைக்கு ஏதோ ஒன்று பிரிஞ்சிருச்சு. அண்ணன் மக பிரிஞ்சிருச்சு, அத்தா மக பிரிஞ்சிருச்சு, அண்ணன் உள்ள நுழைஞ்சிட்டான். ஒரு காலத்துல யாருமே இல்லை, நீ ஒண்டிதான். அவர் அதுக்கு தான் அவனை தெரிஞ்சு கொண்டார். நம்முடைய ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவன் தெரியுமா? அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் ஒரு ஆள் மேல உயிர் வச்சுட்டாருன்னா, உன் மேல பாசம் வச்சுட்டாருன்னா, உயிர் வச்சுட்டாருன்னா, அதுக்கு இடையில யார் வந்தா
ஒண்ணு அவனை போட்டு தள்ளிடுவாரு. ஒண்ணு யாரை போட்டு தள்ளிடுவாரு? அவனை போட்டு தள்ளிடுவாரு. இல்ல உன்ன ஒரு வழி பண்ணிடுவாரு. இல்ல உன்ன என்ன பண்ணிடுவாரு? அவர் இடத்தை யாரையும் அவர் கொடுக்க மாட்டார். கவனிங்க. ஏசாயா 59 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 59 1-2. சீக்கிரம் டைம் ஆச்சு. ஏசாயா 59 எல்லாம் ஒரு மாதிரி வாங்குறீங்க. என்ன குத்துதோ நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஒரு காலத்தை பத்தி பேசுவாங்க. எந்த காலத்தை பத்தி? ஒரு காலம் பாஸ்டர் இப்படி செஞ்ச மாஸ்டர். அந்த ஒரு காலம் சொன்னவங்க மைக்குல மண்டை உடைக்கலாமோ இருக்கும். ஒரு காலம் அப்படி செஞ்ச, ஒரு காலம் அப்படி பண்ண. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு காலம் சாப்பிட்ட சாம்பார் இப்ப சாப்பிடுவியா? 10 வருஷத்துக்கு முன்னாடி சாம்பார் சாப்பிடுவீங்களா? அது எப்படி முடியும்? ஆனா உன பேச்சு மாட்டோம். ஒரு வார்த்தை பாஸ்டர் நான் அப்படி கீழே விழுவோம் பாஸ்டர். நான் போய் சொல்லுவோம் பாஸ்டர், பார்ப்போம் பாஸ்டர், அற்புதமா நடக்கும் பாஸ்டர். என் கை துடிக்கும் பாஸ்டர், ஒதரும் பாஸ்டர், என் கால ஒதரும், தரையிலே நிற்க மாட்டாங்க அவங்க. ஒரு காலத்துல இப்ப இந்த என்ன பண்ணிட்டு இருக்க? பழசே பேசிக்கிட்டு இருக்க. மூதேவி உங்களை சொல்லல, அதை சொல்றேன். ஒரு காலத்துல எப்படி பண்ணன்னு சொல்றது மூதேவி. இந்த காலம் இப்ப என்ன பண்ற? இப்ப என்ன செய்யற? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? வாசிங்க. எது பிரிஞ்சிச்சு நம்மள? வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. அண்டி எழும்பிட்டாங்க. சீக்கிரம் முடிச்சிடுறேன். பிரேஸ் காட். இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் என்னது? நடுவாக பிரிவினை உண்டாகி. ஏசாயா 59:1-2 God says it's not impossible for me to do a miracle. ரட்சிக்க கூடாதபடி, உனக்கு விடுதலை பண்ணாதபடி, உனக்கு அற்புதம் செய்யாதபடி என் கை ஒருபோது குறுகி போனது. அப்படின்னா ever ready. நம்ம ஆண்டவர் கோபப்பட்டால உடனே கையை நீட்டி அற்புதம் செய்கிறவர். நல்லவர் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ever ready, every time. God is every time ever ready to do miracle. இப்போ கேட்டா கூட ஆண்டவர் செய்வார். இந்த வினாடி கூட கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்களே. ever ready. உங்களுக்கு அற்புதம் செய்வார். இவரும் மன்னிக்கணும். என்ன பிரச்சனைனா அந்த கரம் செயல்படாம இருக்கிற காரணம் உங்களுடைய அக்கிரமம். உங்களுடைய என்னது? பாவமும். பாவம் கூட தெரிஞ்சு தெரியாமல் செய்யறது. அக்கிரமம் தெரியுமா? தெரிஞ்சு செய்யறது. அக்கிரமம் என்னது? தெரிஞ்சு செய்யறது. பிளான் பண்ணி செய்யறது. என்னது? பிளான் பண்ணி. ஒருத்தரை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? சில பேர் இப்படி ஸ்கெட்ச் போட்டு இப்படி அவனை சுட்டா சரியா இருக்கும்னு சொல்லி பிளான். அதுதான் அக்கிரமம். எதிர்பாராமல் சில தவறுகள் நடக்கிறது. அது பாவம். ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பாவம் அக்கிரமம் உன்னை என்ன ஆயிடுச்சு? பிரிச்சிருச்சு. நடுவுல கொண்டு வந்துருச்சு. நடுவுல பிரிச்சிருச்சு. எவ்வளோ இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுறாரு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் லேட் ஆகுது புலம்பிட்டு இருக்காத. உனக்கும் ஆண்டவருக்கும் ஏன் லேட் ஆயிடுச்சு? எதனால லேட் ஆயிடுச்சு? கொஞ்ச நேரத்தை கூட்டு, ஆராதனையை கூட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? பவுல் ரொம்ப அழகா சொல்றார். ரோமர் 8:36 வாசிங்க. ரோமர் 8:36. சீக்கிரம். ரோமன்ஸ் 8:36 வாசிங்க. ரோமன்ஸ் 8:36. சீக்கிரம். டக் 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 டக். வசனத்தை திருப்பி. கிறிஸ்துவ அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, யாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டயமோ, எல்லாவற்றிலையும் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் செய்யும் கொண்டிருக்கிற. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாருங்க. அவர் சொல்றாரு, we are more than a conqueror. Who can separate us from the love of God, from the love of Christ? ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை யாரை பிரிக்க முடியும்? சொல்றாரு பாருங்க. மரணமோ, ஜீவனோ, பட்டினியோ, நிர்வாணமோ, அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் கடந்து போயிருப்பாரு. நம்ம என்ன செய்வோமா? ஐயோ
ஆண்டவரே ஐயோ ஆண்டவரே ஐயோ ஆண்டவரே ஏப்பா இதுக்கு மேல நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன்ப்பா, இதுக்கு மேல நான் ஆராதிக்க மாட்டேன்ப்பா. ஒரு மத்தியானம் ஒருத்தன் வாங்கி கட்டினான், இதுக்கு மேல நான் போய் மாட்டேன், வேண்டாம் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கலன்னோ என்கிட்டே பேசுறான். எனக்கு அப்படி பேசுற ஆளை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு யார் தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? சர்ச்சில் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை என் காலத்திலும் சோசரிப்பேன், அவர் துதி என் ஆண்டு எப்போதுமே நாவையில் இருக்கும். ஆண்டவரை துதிப்பேன், தேவனை மகிமைப்படுத்துவேன். எல்லா சூழ்நிலும் கர்த்தரை ஆராதிக்கிறவன் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் காட்சியா இருந்த கூட சர்ச்சுக்கு வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன். கால் உடைஞ்சு கூட ஒரு கால் இப்படி தூக்கி வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஹார்ட் அட்டாக் வந்து கூட டிஷஸ் சொந்தமா பண்ணி மறு சண்டே வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நான் தெரியுமா, நோ ஹாஸ்பிட்டல், நோ சிக்னஸ், எதுவுமே இயேசுவை அன்பை விட்டு என்ன பிரிக்கவே முடியாது. நான் அதுதான் எதிர்பார்க்கிறேன். என் ஜனங்கிட்ட லைன் அமைச்சு பிள்ளைகிட்ட சில பிள்ளைங்க சொல்லுவோம், வாச தலைவலி காய்ச்சா மறந்து போட்டு படுத்துட்டேன்னு சொன்னாலே எனக்கு பயங்கர கோபம். ஏன்னு சொன்னா, நீ அந்த காட்சியோட தலைவலியோட சர்ச்சுக்கு வந்துட்டனா ஆண்டவர் இந்த இடத்துல உனக்கு சுரத்தை தருவார், உனக்கு அற்புதம் செய்வார், உனக்கு அதிசயம் செய்வார். அவங்களை கேட்ட ஒரு பிள்ளை, ஏன் பாஸ்டர் ஏமா காலைல வேலை வைத்தாலையா போகுது, எனக்கு என்ன போன வாரம் ஃபுல்லா வைத்தால கத்தாவே தக்கைய போடுங்க அடைங்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணி நிற்பது வயிறு கர்ற புறாச்சு. சீக்கிரம் வாங்கடா, ஏன் பிரச்சனை உங்களுக்கு தெரியாத சார். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் போற நைட்டுக்கு மேல போயிட்டு ஒரு ரிலீஸ் பண்ணிச்சு. திரும்ப வந்து அந்த பலவீனத்துல கூட ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமலா இருந்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பாசம் எனக்கு தெரியும். இந்த பலவீனத்திலும் கர்த்தரை நான் ஆராதிக்க போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க அப்படிதான் இருக்கணும். நான் அப்படிதான் எதிர்பார்ப்பேன். தாயை போல பிள்ளை, நூலை போல சேர தகப்பன் போல பிள்ளை இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன் வர மாட்டேது. என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் எனக்கு ஆண்டவர் தான். எனக்கு ஆண்டவர் வைத்த வழியோடு சிதல் இல்ல சொல்ல, எனக்கு இடுப்பு வழி பரவாயில்ல, வருஷம் நடத்து என்னால பண்ண முடியாது, பரவாயில்ல செய். அதுக்கு கோபமா இருக்கும், டென்ஷன் ஆயிரும். நான் டக்குனு பிசாசை அரைஞ்சு கொடு போய் நடத்தும் அப்படின்னு பயந்து விட்டு போய் நடத்தும். ஏன்னா அதுக்கு தெரியும் என்னோட ஆர்வம் எப்படி இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். மொத்தமானவனா இருப்பான் உங்களுக்கு. ஏன் தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. உன்னோட கஷ்டத்துல நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு செய்யும் பொழுது அந்த சாக்ரிஃபைஸை ஆண்டவர் அதை பார்க்கிறார் தெரியுமா? ஆண்டவர் பார்ப்பார், என்னடா இந்த பிள்ளைக்கு தலைவலியாக சர்ச்சுக்கு வருது, காணி இல்லாத கூட சர்ச்சுக்கு வருது, கடன் பிரச்சனை கூட சர்ச்சுக்கு வருது, என்னென்னமோ பிசாசு கொடுத்தாலும் யோபு மாதிரி என் மேய்ப்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்நிய கண்களை என்னோட கண்களை நான் அதை காணுவேன். சூரியனா கொட்டாங்க வச்சு சூரியனா கூட டேக்கிச்சோ அப்படியே சூரியனா கொண்டாடி சொன்னே நாசமா போடா, செத்து போடா, கத்தரை துதிச்சு செத்து போடா. அவன் சொல்ற மாய மூடுடி, எனக்கு தெரியும் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமோ, எண்ணி முடியாத அதிசயங்களை எப்ப சொல்லிக்கிட்டே, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமோ, எண்ணி முடியாத அதிசயம். நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? அதனால்தான் யோபுக்கு அவன் இழந்ததை விட இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். நீ இழந்ததை இரட்டிப்பா வேணுமா? எது இருக்கோ இல்லையோ, சாப்பாட்டு இருக்கோ இல்லையோ, ஆதாரம் இருக்கோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ, கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் தாவீது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பைபிள்ல பிடிச்சமான பழைய ஏற்பாடு இயேசுவுக்கு அடுத்த தாவீது தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் தெரியுமா? அவர் சொன்ன, ஆண்டவரை காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில இருக்கு. கோவையில் இருக்கிற ஆண்டவர் ஆராதிக்கிறார், ஓடுறான். 20 இடங்கள் ஓடுறான். எத்தனை இடம் ஓடுறான்? நீங்க ஒரு வீடு மாதிரி ஒரு வீட்டுக்கு போனாலே மண்டை சுத்தி இருக்க போது அவன் 20 இடம் மாறுறான். எத்தனை இடம் மாறுறான்?
20 இடம் மாறணும், ஓடுறான். அங்க நிம்மதி இல்லை, அங்க மாமனார் வரான், இங்க அம்பு வீசப்படுது, இங்க அமெரிக்கர்கள் பரஸ்தர்கள், அங்கட சவுடு, எல்லாத்துலயும் ஆண்டவரை எக்காலத்தில் சோஸ்தரிப்பேன். அவர் துதி எப்போதுமே நாவையில் இருக்கிறோம். ஆண்டவரை நான் நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உடனே பதில் கொடுத்தார். நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதில் கொடுத்தார். இதோ அவர் என்னை வருவாய், அவர் என்னை தண்டித்தோம், அவர் என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகாத கல்லை கர்த்தர் தலைக்கு மூளை கல்லாய் மாற்றினார். இது யாரால் ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. காரணம் கர்த்தரில் பட்சமாய் இருக்கிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உயர்ந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார், பாடுகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார். அதனால நான் சொல்றேன், எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை துதிக்கிறவர்கள், எல்லா சூழ்நிலையும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள், உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சொல்றேன், பலவீனமான வீட்டை தூங்கிறாரு, வைத்தவன் சொல்லி வீட்டை தூங்கிறார், தலைவரை சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணாரு, வா சாக மாட்டேன், உள்ள நுழைஞ்சாலை புடைக்க வச்சிருவான். ஆமீன் சொல்லுங்க பாருங்க. லேட்டாவது பாஸ்டர், அதுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, அதுக்கு காரணம் நீதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லேட்டாகிறது காரணம். லேட்டா சொல்றீங்க, கொஞ்சம் லேட்டஸ்டா தலையாத்தியாவது வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். லேட்டாவது காரணம் சொல்ல ஆசீர்வாதம். கொஞ்சம் காதல கிளியிற மாதிரி சொல்லணும், அப்பதான் சில பேருக்கு தூக்கம் போகும். சரிங்க, காதல கிளியிற மாதிரி சொல்ல. லேட்டா ஆனாலும் ஆண்டவர் லேட்டஸ்டா செய்வார். லேட்டா ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அவர் இல்ல. நம்ம நேர கை நீட்டி சொல்லுங்க, துரோகி நீதான். பக்கத்துல சொல்ல, நீதான் சுமதி, நீதான் காரணம். யாரு காரணம்? சுப்பின் தான் காரணம், அவர் இல்லை. காரணம் யாரு? நீங்க தான் காரணம். யார் காரணம்? அவரை போய் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. உன் பையன் ஒழுங்கா ஜோபம் பண்ணானா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அம்மா அழுவும், பாவம், அப்பாவும் அழுவும், அம்மாவும் அழுவும், எல்லாம் அழுவான். என் பிள்ளை ஆசீர்வதிங்க, என் பிள்ளை ஆசீர்வதிங்க, பிள்ளை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிப்பார், செய்வார். ஆனா பிள்ளையும் ஜெபிக்கணும்ல. பிள்ளை நான் வாயில ஊட்டி வச்சுட்டு அந்த வயசுலயா இருக்கு. அது வளர்ந்து எருமமாடாகி காதல் பண்ண தெரியுது, ஊரு சுத்து தெரியுது, கண்ட கழுகு பண்ண தெரியுது. அம்மா ஓ இயேசுவே, என் பிள்ளை மலம் போன பிள்ளைய கூப்பிட்டு அடிச்சு நாசக்கட்டவன ஜோமன்றா அப்படி 2 அரசவல விட்டனா ஆண்டவர் அவனையும் ஆசீர்வதிப்பார், அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஆபிரகாம் ஏஞ்சி போயிட்டா பாத்தீங்களா, பச்சை சட்டை ஏஞ்சி போச்சுன்னா ஒன்னு சொன்ன மாதிரி போயிட்டு நீ ஏன்டா ஏஞ்சி ஓடுற, குத்திருச்சு உனக்கு. சரி சரி போயிட்டு வா, போயிட்டு வா, சீக்கிரம் போயிட்டு வா, பாத்ரூம் இங்க இருக்கு, நீ ஏன் நாங்க போற, ஜெபம் பண்ண போறியா, வாயை மூட்டு வந்து உட்காரு. பிரேஸ் காட். எல்லாம் கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பாருங்க. பிரேஸ் காட். எங்க விட்டேன்? ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்னாரு, பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா இல்லையா? 75 வயசு கிழவன். சரி, அப்பயாவது 75 வயசு இந்த அம்மாக்கு, அந்த கிழவனுக்கு சரி கூப்பிட்டு சொன்னாரு, உனக்கு கூட பிள்ளைய கொடுப்பேன் சொன்னாரா இல்லையா? அவசரப்பட்டது, கோளாறு பண்ணது யாரு? ஆகார் கோளாறு பண்ணல. யாரு? சாராளும் கோளாறு, இவரும் கிரீன் லைட் கிடைச்சிச்சு. எம்மா சபா பணம் நுழைஞ்சிருச்சுல வாயில, எல்லாமா கிடை எவன்டா சாப்பிடாம இருப்பான்னு பூந்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க இருப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப தும்பு மாசாதான் கொடுங்க. எப்படா சாராள் சொல்லுவா, எப்படா சாராள் சொல்லுவா. அது வரைக்கும் வேலைக்காரியா இருந்தது, அவன் கண்ணுக்கு வேலைக்காரியா தெரிஞ்சிச்சு. அம்மா கிரீன் லைட் கொடுத்தாங்க. ஆபிரகாம் என்னடா நீ சொல்லு, எஸ் ஆன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா உடனே என்னம்மா அப்படின்னு கேட்கும் போது அங்கே இருந்து, யோ பேபி யூ வெரி ஓல்ட் அடிலா, யூ see the girl very pretty baby, you see. அப்ப வரைக்கும் வேலைக்காரியா பல்லு விளக்காம ஈன்னு தெரிஞ்ச ஆளு இப்ப எப்படி தெரிஞ்சா பித்தம் அடிக்குது, பித்தம். வாவ், what a word baby. உண்மையா சொல்றியா? ஆமா பேபி, எனக்கு வயசாச்சு பேபி, நீ ஜாலா பண்ணு பேபி, பேபி
இருக்கு. நான் ஒன்று சொல்றேன் கவனிங்க. பிரச்சனை சாராளுக்கிட்ட, பிரச்சனை ஆபிரகாமுக்கிட்ட. ஆனா இந்த ஆபிரகாம் மட்டும் ஆண்டவர் சொன்னா செய்வார் சொல்லி ஆண்டவரை நம்பி இருந்திருந்தா ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. லேட்டான காரணம் யாரு? அவர் கோச்சுக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டார். கோச்சுக்கிட்ட போய் உட்காந்துட்டு ஆண்டவர் கடுப்பாய் கேட்டார். ஆபிரகாம் 17ஆம் அதிகாரம் ஆதியாக 3ஆம் வசனத்துல சொல்லுது, எனக்கு முன்பாய் உத்தமனா இருறா மத்தியோ, பொறுகிட்டு அலையாத, அவசரப்படாத, உத்தமனா இரு அப்படின்ட்டார். உடனே ஆபிரகாம் விளையவா கூடாரத்துல இருந்து வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மனங்களை போல உன்னை ஆசீர்வதி பண்றார். எப்ப? உத்தமனா இரு. இன்னைக்கு திரும்ப சொல்றேன், லேட்டான காரணம் யாரு இல்ல, ஆண்டவர் இல்ல. லேட்டான காரணம் யாரு? நீதான். சொல்லி முடிக்க கொஞ்சம் பண்ண போறோம். எல்லா பக்கத்துல லேட்டான காரணம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். விளக்காது சில காதுக்கு, சில காது செவிட்டு காது. காது உள்ளவன் பக்கத்துல பார்த்து லெஃப்ட் என்ன சொல்ல, லேட்டான காரணம் ஆண்டவர் அல்ல. யோ நீதான் ஏன் காரணம்? ஆமா, இங்க ஹான்சு துங்குதான். எப்ப அது ஸ்ட்ரைட் சிக்னலை கொடுக்க முடியாது. நான் பக்கத்துல இருக்கேன்னா கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. லேட் ஆகினாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் மாறாதவராக இருக்கிறார். இரண்டாவது அவனுங்க முதலாவது லேட் ஆகுது யாரு காரணம்? நடக்காத காரணம் யாரு? இரண்டாவது லேட் ஆயிருச்சு. என்னது? லேட்டா ஆயிருச்சு புலம்புறீங்க. ஒண்ணு லேட் ஆகுதுன்னு புலம்புறீங்க. ரெண்டாவது என்னது? லேட் ஆயிருச்சு புலம்புறீங்க. முதலாவது என்னது? லேட் ஆகுது. இப்ப கூட பிரசங்கம் லேட் ஆகுது அப்படி தோணும் உங்களுக்கு. சர்ச்சு லேட் ஆகுது ஆமா அப்படின்னு தோணும். ஆனா இப்ப ரெண்டாவது என்னன்னா லேட்டா ஆயிருச்சு. என்னாச்சு? லேட்டா ஆயிருச்சு, வயசாயிருச்சு. இதுக்கு மேல 40 வயசுல எங்க, 44 வயசுல எங்க கல்யாணம் நடக்க போகுது? இதுக்கு மேல எங்க வேலை கிடைக்க போகுது? இதுக்கு மேல நான் போய் எங்க போய் வேலை தேடி ஓடுறது? இதுக்கு மேல என்ன பண்றது? நான் சொல்லிட்ட வாசிங்க 36வது வசனத்தை, 35வது வசனத்தை வாசி. மார்க் 5:35 வாசி. அவர் இப்படி பேசி உங்க பாஷையில போடுறீங்க இல்லையா? ஓகே, மார்க் 5:35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையே ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசமா இரு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். லேட்டா ஆயிருக்கலாம், பக்கத்து வாசகம் லேட்டா ஆயிருக்கலாம். ஆனா நீ நம்பிக்கையா இருந்தா, விசுவாசமா இருந்தா, இயேசு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் கட்டாயம் உனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப ரொம்ப லேட் ஆயிருச்சு, அவ்வளவுதான். பிள்ளை செத்து போச்சு. பிள்ளை என்ன ஆயிடுச்சு? பிள்ளை செத்து போச்சு. ஓடி வராங்க, வந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அவங்க கேட்கறாங்க, ஐயோ பாஸ்டர் இயேசு எவையோ போச்சு, செத்து போயிட்டான், அவ்வளவுதான். ஏன் பாஸ்டரை டென்ஷன் ஆகிட்டு இருக்க? ஏன் அவரை தொட பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்னா அது வரைக்கும் நடக்கவீங்க. இயேசு ஒரு செத்தால எழுப்பவே கிடையாது. இயேசு ஒரு செத்தால எழுப்பவே கிடையாது. இவருக்கு பார்க்கவே இல்லை. அதுக்கு பொறுப்பாதான் இயேசு நாயன் ஊர்லயும் லாசரையும் கத்தரை எழுப்புறார். நிறைய அற்புதங்களை இயேசு செஞ்சார். ஆனா அது வரைக்கும் செத்தவங்களை எழுப்பி என்ன செய்யல? பார்த்ததே கிடையாது. அப்ப என்ன நடக்குது? இவங்க வந்து சொல்றாங்க, ஐயோ செத்து போச்சு, முடிச்சுடா, அவ்வளவுதான்டா, க்ளோஸ்டா, முடிச்சு. இயேசு அவனை சொல்றாரு, டேய் பக்கத்துல தான் இருக்கேன், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் நீங்க உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு உலகம் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் தான்டா கேமே இருக்குன்னு கர்த்தர் சொல்லுவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? உலகம் சொல்லணும், உனக்கு வயசாச்சு, இனி உனக்கு கல்யாணம் நடக்காது. உனக்கு வயசாச்சு, இனி உனக்கு வேலை கிடைக்காது. உனக்கு வயசாச்சு, இனி நீ பழைய மாதிரி நீ ஓட முடியாது. சொந்தக்காரன் சொல்லுவான், வீட்டில் இருக்கிறவன் சொல்லுவான். ஆனா நீ கர்த்தர் நம்பிக்கையா இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு துணையா இருந்து காரியங்களை
வாய்க்க செய்வார். கவனிங்க, பைபிள் சொல்ல விசுவாசிக்கிறவர்கள் பதறார்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். நாமத்தை விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். எத்தனை ஆமென் சொல்லுவார்கள்? அப்படின்னா இயேசுவை விசுவாசித்தா மரித்தாலும் பிழைப்பீர்கள். இயேசுவை விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பீர்கள். இயேசுவை விசுவாசித்தால் அவர்கள் பதற மாட்டார்கள். காரணம், இயேசுவை நம்புகிறவர்களுக்கு தேவன் எதையும் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, விசுவாசம் வாயால மட்டும் பேசக்கூடாது. பேரை வச்சிருப்பான் விசுவாசம், ஆனா விசுவாசமே இருக்காது. சில பேரை வச்சிருக்கோம் மணின்னு வச்சிருக்கோம், ஆனா வாழ்க்கை என்ன இருக்காது, அதுக்கும் மணி இருக்காது. ஆமா, ஒருத்தர் இருந்தார் அழுகு மலை. அழுகுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னது, அழுகுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. பேரை மட்டும் வச்சிருப்பாங்க வெள்ள சாமின்னு, ஆனா அது கருசாமியா இருக்கும். என்ன சாமியா இருக்கும்? கருசாமியா இருக்கும். நம்ம ஆளுங்க பேர் வைக்கிறதுல கில்லாடிங்க. பேர் வைக்கல என்னது, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆமா, ஒரு இடத்துல இந்தியாவில தான் பாஸ்டர், திருச்சியில. எனக்கு தமிழ் பேச வராதுல, ஒண்ணுமே தெரியாது. ஒரு கூட்டத்துக்கு எங்க அப்பா கூட்டு போயிட்டார், வாடா போலாம். அப்போ எனக்கு பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ், ஒண்ணுமே வாயில வர மாட்டுது. நான் டக்குன்னு அப்பா ஜெபம் பண்றேன் அப்படின்னாரு. சேஞ்சபத்துல அங்கிள் உட்காந்துருக்காரு, எங்க அப்பா அப்படி உட்காந்துருக்காரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜெபம் பண்ணுமா இவங்கள்ட்ட போயிட்டு, கர்த்தாவே என்னை காப்பாற்றுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டேன். அந்த காலத்துல அந்த பேரு கேட்பாங்க, இப்ப எவன் பேரும் கேட்கறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். என்ன வேணா பேரை வச்சுட்டு போ, வாமா ஜெபம் பண்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி இருக்கும். அப்ப நான் பேரு கேட்போம், என்ன பேர்? சாராவா? சாரா ஜெபம் பண்ணுவா. சரஸ்வதி பிரைஸ் காட் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அப்ப அவன் பேரு பாவாடை. அவன் பேர் என்னது? உண்மையா சொல்றேன், பாவாடை சாமி. கேள்விப்பட்டீங்களா பேரு? இந்தியால பேர், உண்மையா இந்தியால பேரு. பேர் என்ன சொல்லுங்க பாருமா, சொல்லுங்க பேர் என்ன சொல்லுங்க. பாவாடைக்கு இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே இந்த பாவாடையை ஆசீர்வதியும். கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாத கரம் இந்த பாவாடைகளை இறங்குவதாக. இந்த பாவாடையை கர்த்தர் பயன்படுத்துவீராக. இந்த பாவாடையை உயர்த்தினப்பாக. பாவாடையை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ண ஒரே ஆளு நீதான்டா. பாவாடை என்ன தெரியுமா? பாவாடையை போய் உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணிட்டோம். பேர வைக்கிறாங்க பைத்தியக்காரங்க. பேரு அவன் பேரு பிச்சை. பேர் என்னது? பேரே பிச்சை. பேர் என்னது? பேர் என்ன சொல்லுவாரு? பேர் என்னது? பிச்சைக்கு எப்படி ஜெபம் பண்ணி சொல்லுங்க. கர்த்தாவே இந்த பிச்சையை ஆசீர்வதிங்க. இந்த பிச்சை ஆண்டவர் இடம் கொள்ளாமல் நிரப்புங்க. இவன் எடுக்கிற பிச்சை ஆசீர்வாதமாய். ஆமா ஆமா பிச்சை. அப்ப வாழ்க்கை ஃபுல்லா என்ன எடுத்துட்டு இருப்பான்? அம்மானுக்கு பேர் வைக்கிறாங்க பாரு. முதலாவது யாபேஸ்னு கூட பேரை வைக்க கூடாது, தெரியுமா உங்களுக்கு? யாபேஸ்னாலே துக்கம், யாபேஸ்னாலே வேதனை. நம்ம ஆளுங்க பைபிளை தொடர்ந்து உடனே ஓ யாபேஸ், கர்த்தர் எல்லையை விசாரம். எல்லையை விசாரம் பேர் அர்த்தம் என்ன? பேர் ரொம்ப முக்கியம். பக்கத்துல பசங்க பேர் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, பேர் ரொம்ப முக்கியம். என்ன பேர் வைக்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நல்லா வச்சிருக்காங்க. அம்மா பரவாயில்ல, கண்மணி, நீ ஆண்டோட கண்மணியா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சிலுவை போட்டு ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுருக்கலாம். இது போய் பாவாடிக்கலாம் ஜெபம் பண்ணி, பிச்சைக்கலாம் ஜெபம் பண்ணி. ஏன் பிரச்சனை? இப்ப வந்து நானே என் சிரிப்பேன். பாவாடிக்கலாம் ஜெபம் பண்ண பிரசித்தியா இருந்தா என்னடா நீ சில என்ன பார்த்தே நானே சிரிப்பேன். வேற தயவு செய்து மாற்றி தொலைய மாட்டாங்க. ஆமா, ஒரு அலையா சொல்லுங்களேன். கையை உயர்த்தி ஒரு அலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நம்ம பிள்ளைங்க சில நேரத்துல லேட்டா ஆயிருக்கும். என்ன ஆயிருக்கும்? லேட்டா ஆயிருக்கும். கல்யாணமே நடக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு லேட் ஆச்சு, இன்னைக்கு கல்யாணம் நடக்காது. ஹோப்லெஸ்ஸா இருக்கிற சொல்ற ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வார். ஆனா நீ சூசியா இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் ரொம்ப சூசி. என்னது? அப்ப என்ன செய்யறது? நல்ல செடக்கி தான் உனக்கு பேட் அடிச்சு கொடுக்குறோம். இது இருக்கும் காக்கா குஞ்சு மாதிரி. ஆமா, ஆனா எதிர்பார்த்தா சூரிய அமர் இருக்கும். இதுவே சந்திர மாதிரியா கவுஷம். ஐயோ ஏதோ ஒரு ஆமென் சொல்லலாம். சூரிய குஞ்சு மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அந்த சூரிய அமர் இருக்கிறத எதிர்பார்க்குது பேய் பிசாசு. மனசப்பாரு மனசப்பாரு எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க. இது இருக்கிறது கருச்சட்டி தோசைகளை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு நயந்திரா வேணுமா? நயந்திரா வருவா, நட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஓட வேணும் நம்ம ஆணைகளுக்கு. ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். ஆண்டவர் ஏற்ற நேரத்துல ஏற்ற பிள்ளையே, ஏற்ற விசுவாசியே, ஏற்ற நன்மையே கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை சொல்றேன், நீங்க நல்லவங்க. ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம்.
சில பேருக்கு ஒரே நினப்பு, அவன் நயன்தரான் என்னது, அதே மாதிரி கண்ணை சின்னதாக்கிட்டு அது கர்த்தர் எதுக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? எதுக்கு அந்த புருவத்தை கொடுத்துருக்காரு? ஒரு சேஃப்கார்டு, கண்ணு பாதிக்கப்படக்கூடாது சொல்லிட்டு மேலே ஒரு சேஃப்கார்டு, அதையும் நீ போய் ட்ரெடிங் பண்ணி அது சின்னதாக ஆக்கி 1 கிலோ லிப்ஸ்டிக்கு வாயில் போட்டுக்கிட்டு அது பாவம் இங்கே மட்டும் கண்ணீர் இருந்துச்சு, ஆயிடுச்சு, அழுவோம், தள்ளப்பட இங்கேயும் பூசி இங்கேயும் பூசி இங்கேயும் பூசி இங்கேயும் பூசி அப்படி வரும். சலாத்திங்கில ஒரு அம்மா இருக்கிறாங்க, இன்னைக்கு கூட அந்த அம்மா அந்த அம்மா வரும் ஆராதிக்க, சர்ச்சில் எல்லாரும் ஆராதிக்கும், அதை மட்டும் ஆராதிக்காது. ஏன்னா லிப்ஸ்டிக் அழிஞ்சிரும், லிப்ஸ்டிக் என்ன ஆயிரும், 10,000 அந்த அம்மா வாயில ஓடி சரியான அந்த பிள்ளைக்கு 44 வயசு ஆச்சு. எத்தனை வயசு ஆச்சு? வந்து அழுகுது, பாஸ்டர் பொண்ணுமா போல வேணும், பொண்ணு வேணுமா. நான் சொன்னேன், நீ சும்மா அந்த ஆளுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, நல்ல மாப்பிள்ளையா வேணும்னு ஜோம். என்ன வேணும்? என்ன ஒரு மாதிரியா சொல்றீங்க? என்ன வேணும்? குண்டா இருக்கு பாஸ்டர், குண்டா இருக்கு, உருண்டையா இருக்கு, இப்படி இருக்கு, பல மாதிரி இருக்கு, நீயே துரியார் மாதிரி இருந்துக்கிட்டு சிறந்த பாஸ்டரா இருந்தாங்க. வர்ற பாடு எங்களுக்கு தான் தெரியும். கண்ணு மட்டும் இருந்துச்சு, கையில எடுத்து சுட்டு தள்ள பண்ணுவோம். ஆனா என்ன செய்யறது, எல்லா ஜபத்தையும் கேட்கிறவர் அவர். கர்த்தாவே சொல்லிட்டு இந்த படுமாவிகளுக்கும் நான் ஜெபிக்கிறவன் அப்படின்னு சொல்ல ஜெபம் பண்றதா இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முடிக்க போற சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லேட் ஆயிடுச்சு, இனி நடக்காது அப்படிலாம் சொல்லாத, விசுவாசமா இருங்க. லேட்டானாலும் கர்த்தர் தருவார். அடிக்கடி சொல்ல, ஒரு பிள்ளை லேட் ஆச்சு எல்லாரும் கேட்க, நம்ம ஆளுங்க வாய் சும்மா இருக்க, நம்ம ஆளுங்க வாய் இருக்க. தமிழா மாதிரி உலகத்துல யாருமே உலகம் பிள்ளை இருந்தாலும் பிரச்சனை, பிள்ளை இல்லாட்டியும் பிரச்சனை. பிள்ளை இல்லைன்னா இந்த பூச்சி இல்லையா, புழு இல்லையா, பூச்சி புழுவா பத்து எடுக்கும் போது எடுத்து என்ன கேட்பாங்க, பூச்சி இல்லையா, புழு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சிலது இருக்கும், 7 மணிக்கு அதுக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு பிள்ளை இல்லைன்னு, அந்த பிள்ளைக்கு பிள்ளை அப்பதான் போய் வயிற்று நீக்கி காட்டும். ஒண்ணு கொடுக்கலையும், எனக்கு கொடுத்துருக்காரு, என்ன பார்க்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படிதான் போய் பக்கத்துல போய் நிற்கும், நின்றுட்டு கேட்கும், ஆண்டவர் உனக்கு கொடுக்கலையா, அந்த பாலப்பாவோன்னு அழுவோம். அது என்ன செய்யும், ஆண்டவர் நினைவுக்கு வந்தா கர்த்தர் உடனே தருவார். இதில் ஆமென் சொல்றமா இருப்போம். பிள்ளை இல்லாதவங்க ஜெபம் பண்ணுங்க. Pray for them. Those who don't have baby, pray for them. Don't go and ask them, no பிள்ளையா, no ஊமா, no தீட்டா, no டேடா அப்படின்னு கேட்காது. Don't ask, pray for them. இப்போ பிள்ளை கொடுத்துறா வச்சுக்கோங்களேன், உடனே 1 பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை 4 பிள்ளை. ஏன் உங்க புருஷனுக்கு வேலையே இல்லையா? இதேதான் வேலையா? ஒரே வேலையா இருக்கீங்க? சில நேரத்தில் நம்ம ஆளுங்க பேசுறது மண்டைக்கு ஏறும் பாருங்க. இருந்தாலும் பிரச்சனை, இல்லாவிட்டாயும் பிரச்சனை. God baby also problem, no baby also problem. ஆமா, கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை, கல்யாணம் பண்ணாட்டியும் பிரச்சனை. ஐயோ வேண்டான்னு சொன்னா உனக்கு பாவம். ஒரு விஷயத்துல மாதிரியாக பார்த்துக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். பிரைஸ் காட். ஆமென். நல்லவர் கத்த நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பையன் ஓடி வந்து தள்ளுகிற பாஸ்டர், 45 வயசாச்சு, கல்யாணம் நடக்கிற பாஸ்டர், என்ன நடக்க போதுன்னு தள்ள ஒரு அழுந்து ஜெபம் பண்றான். என்னோட அழுகுது, ஆண்டு தருவாங்க. 45 தானே பிரச்சனை, 50 ஆகலையே, ஏதாவது ஒண்ணு கர்த்தர் செய்வார். இல்ல பாஸ்டர், என்ன வேற மாதிரி கேட்கறானுங்க பாஸ்டர். என்ன கேட்கறாங்க, நீ ஆம்பளையானு கேட்கறானுங்க பாஸ்டர். என்னடா கையால் முன்னாடி கூட ஆம்பளையால கேட்கறாங்க. என்ன போறடனா அதுக்குன்னு கேட்கறாங்க. அதுக்கு நான் ஒது கூட காட்ட முடியும் பாஸ்டர். என்ன பாஸ்டர், ஏன் வேதனை யாருக்கு பாஸ்டர் தெரியும்? பாருங்க, கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை, கல்யாணம் பண்ணாவிட்டாலையும் பிரச்சனை, கல்யாணம் பண்ணாட்டி கூட அப்படி கேட்கறாங்க. நம்ம ஆளுங்க வாய் இருக்க வாய். நான் ஒண்ணு சொல்றேன், எவன் என்ன எக்கடு போட்டோம், எவன் என்ன பேசிட்டு போட்டோம், நீ ஆண்டவரை மட்டும் நம்பிடு, ஆண்டவரை மட்டும் விசுவாசி. and faith in Jesus. நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுவார். சொல்லுங்க ஹalleluya. மற்றவனுக்காக நீ வாழாத, உனக்காக நீ வாழு. மற்றவர்களுக்காக நீ வாழ வேண்டாம், உனக்காக நீ வாழு.
ஏசப்பா அவன் கூட இருக்கிறார். கர்த்தர் என் பக்கம்னு சொல்லு. என்னை நடத்துவார், என்னை தாங்குவார், என்னை தப்பு வைப்பார், எனக்கு அற்புதம் நடக்கும், என் காரியத்தில் கட்ட ஜெயத்தை தருவார். அவனுக்காக உன்னை மாத்திக்காத, அவருக்காக உன்னை மாத்திக்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? இன்னைக்கு ஏன் நம்ம நிறைய பிரச்சனை? மற்றவனுக்காக உன்னை மாத்திக்கிற, மற்றவனுக்காக உன்னை மாத்திக்காத, அவருக்காக உன்னை மாத்திக்க. அவருக்காக நீ உன்னை மாத்திக்கிட்டா உன் வாழ்க்கை ஜோரா இருக்கும். அவன் சொல்றான், இவன் சொல்றான், இவன் சொல்றான், அவன் சொல்றான், நீ ஆயிடு. அதுக்குதான் கர்த்தரோட படிச்சிருக்கிறார், அதுக்குதான் கர்த்தரோட உருவாக்கி இருக்கிறார், அதுக்குதான் கர்த்தரோட புரிந்து கொண்டிருக்கிறார். நீ அவரது கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனாயிரு. ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியாக கை உயர்த்தி ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்ற ஆமென் பார்த்தா தெரிய சீக்கிரம் முடியுதா அப்படின்னு. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். முதலாவது என்ன சொல்லுங்க பாருங்க. முதலாவது என்ன சொல்லுங்க? ரெண்டாவது லேட் ஆச்சு. முத எப்படி வளர்ந்தீங்க நீங்க? லேட் ஆகுது சர்ச்சு, இப்ப லேட் ஆக்கிட்டானே அப்படின்னு. மூணாவது, ஆண்டவரே எடுத்துருக்கப்பா, முடியலப்பா, தாங்க முடியல. கடைசி ஜெபம் அதுதான். என்னது? முதல் லேட் ஆகுதுன்னு அழுவோம், ரெண்டாவது லேட் ஆயிடுச்சேன்னு அழுவோம், மூணாவது எப்பா வேணாப்பா சாவடிங்க கொண்டு நீ செத்து அவருக்கு என்ன லாபம்? இப்ப நீ பர்வத்துக்கு போனா அவருக்கு லாபமா? ஐயோ வாங்க வாங்க விஜயா வாங்க விஜயா, நீ பர்வத்துக்கு வாப்பா, உன்னால பர்வத்துக்கு எனக்கு பெரிய லாபம் இருக்கு, உன்னால பெரிய எனக்கு அப்படின்னா அனுப்ப மாட்டார். ஏற்கனவே அங்க கோடாத கோடி தூதர்கள் அவர் ஆராய்ச்சி இருக்கிறாங்க. நீ செய்ய வேண்டிய வேலை இந்த பூமியில தான். இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசுவுக்காக ஏதாவது ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஆமென் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியில உன்னை படைச்சார், உன்னை உருவாக்கினார், உன்னை சிருஷ்டித்தார். உயிர் இருக்கிற வரைக்கும் இயேசுவுக்காக ஏதாவது ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க இருக்கும். ஆமென் வர மாட்டேது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலது இருக்கும், இதுவும் செய்யாது மற்றவங்களை செய்ய கூடாது. ஒரு ஆமென். அந்த தமிழ்ல சொல்லுவாங்க, மேயிற மாடு நக்கிற மாடு கெடுத்துச்சான். ஒரு ஆமென் சொல்ல வரும். இல்ல, நக்கிற மாடு மேயிற மாடு கெடுத்துச்சான். ஆமா, இதுவும் செய்யாது மற்றவங்களை செய்ய கூடாது. நீ அப்படி பார்க்க, நீ செய்ய வேண்டிய வேலை நீ செய். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இதான் ஆண்டவர் படைச்சார். அதுக்கு தான் கர்த்தர் உருவாக்குறார். இந்த பூமியில ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய முடிஞ்சு. இப்ப கடைசியா சொல்றேன் கவனிங்க. இப்ப யாரும் வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒன்னும் லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆயிடுச்சுன்னா இடத்துல குறுக்க ஏதோ ஒன்று வந்துருச்சு. அப்போ நம்ம ஏதாவது கர்த்தருக்காக செய்யும் போதுதான் குறுக்கில் ஏதாவது ஒரு பிசாசு வரும். பக்கத்துல பசங்க ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யும் போதுதான் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சு சொல்லுங்க. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போதுதான், when you plan to do something for God, அப்பதான் இன்டர்நெட்ல ஏதாவது ஒண்ணு பேய் பூனை குறுக்க போன மாதிரி ஏதாவது ஒரு பிசாசு என்ன பண்ணும், உள்ள குறுக்க போறோம். ஊரு பாருங்க போட்டுட்டு நம்மளையும் வீணாக்கிறோம், அதுவும் வீணாக்கி நல்லா ஓடிட்டு இருக்கோம். செல் குரூப் ஒரு பிசாசு உள்ள போட்டுட்டு அது ஏதாவது ஒண்ணு கெடுத்து விட்டு நம்ம ஆவினா புசுக்குன்னு போய் ஆக மொத்தம் இது தட்டி எழுப்புறதுக்கு எங்க ஆவி போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நாங்க வர்ற பாடு எங்களுக்கு தான் தெரியும். நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களை சொல்லுங்க, தாய் சபையை சொல்றேன். ஐயா உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்படி நினைச்சிடாதீங்க, உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஐயா உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். கூருக்கு வந்துருச்சு, லேட் ஆயிடுச்சு, இனி பட்டா செத்து போச்சு. இயேசு சொல்ல பயப்படாத, விசுவாசமா நடக்கும். இப்ப இதுதான் கிளைமேக்ஸ். இப்ப என்னன்னா வீட்டுக்கு போயிட்டாய். வீட்டுக்கு போனோடனே பிள்ளையோட சித்தப்பா மாமா ஏன் சொல்லுங்க, என்ன ஒரு சொல்லுங்க. சித்தப்பா இருக்கிறான், வேற யார் இருக்கா? மாமா இருக்கிறான், வேற யார் இருக்கா? பெரியப்பா இருக்கிறான், பாட்டி இருக்கு, மூக்கால அழுகுது. அங்க ஐயோ மூக்கால பாட்டி அழுகுது. பல்லு இருந்த பாட்டி, பல்லு இல்லாத பாட்டி, சித்தப்பா பெரியப்பா எல்லாம் உட்காந்து ஓன அழுதுட்டு இருக்கான். அழுதுட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட யவீருக்கிட்ட சத்தியம் பண்ணவேல உன் பிள்ளைய உயிரோட எழுப்புன்னு ஆண்டு சொன்னாரா? உன் பிள்ளை எழுப்புன்னு சொன்னாரா? நீ சொன்னாரா சொல்லலையா? நீங்க பார்க்குற பார்வை பார்த்து எனக்கே பயமா இருக்கு. சொன்னாரா சொல்லலையா? சொல்லல. கூட தான் வந்தார் தவிர பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொன்னார். இப்போ இயேசு வீட்டுக்கு போனா எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறாய்.
இப்போ இயேசு எல்லாம் பார்த்துக்கிறார். எல்லாம் பார்த்து என்ன இவனுக்கு உப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை தூங்குதுன்னு டயலாக் விட்டார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவனுக்கு எல்லாம் இதை டென்ஷன் ஆகிட்டாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவன்டா எவரோ யாரோ எந்த பைத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டென்ஷன். உள்ள போனவர் இப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க வார்த்தை. என்ன சொல்றாரு? 40 வசனத்தை வாசி. 40 5 40 5:40 சீக்கிரம் மைக்ல அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் நம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து எல்லாரையும் வெளியே போக செய்தார். என்ன சொல்ற? எல்லாரையும். இப்ப நான் கேட்கிறேன், உங்களை கேட்கிறேன், உங்க வீட்டுல ஒரு நல்ல இப்ப வந்து கல்யாணம் வீட்டு கூட கல்யாண சேர்ச்சில் நடக்கிற வரைக்கும் அவ்வளவுதான் பாஸ்டர். விருந்துக்கு போனா பாஸ்டரை கண்டிக்கவே மாட்டான். நம்ம போய் கேட்கணும், லைன் நிக்கணும் எங்கடா அப்படின்னு. இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. நம்ம இது சாவு வீடு, எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் கூட்டம் பாட்டி எல்லாம் உட்காந்துருக்கு. உள்ள பூந்துட்டு இயேசு சொல்லிட்டாருன்னு சொல்ல யாவேரு எல்லாரும் வெளியே போங்கடான்னு சொன்னா சண்டை வரமா வராதா? வரமா வராதா? உங்க வீட்டில் சாவு நடக்குது, ஏதாவது ஒரு மண்டையை போட்டாச்சுங்களா. இப்போ நான் வந்துட்டு அன்னைக்கு தான் இயேசு முதல் தடவை வராரு வீட்டுக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்த்தது இல்லை. எவன்டாவது பூசா இருக்கான் மாஸ்டர் சொல்லிட்டு நீட்டு முடி வச்சுட்டு வந்துருக்கிறான் பாரு. தாடிலாம் வச்சு உள்ள வந்தோம் நுழைஞ்சல எல்லாம் வெளியே போங்கடா அப்படின்னு இயேசு சொல்லிட்டாரு, பாஸ்டர் சொல்லிட்டான்னு சொன்னா எவனாவது சும்மா இருப்பானா? என்ன பண்ணுவானுங்க? ஏற்கனவே ஒரு புனப்பட்டு இருக்கு, மீறி எக்ஸ்ட்ராவா 2 என்னவனே கொண்டு வா, இவனையும் போட்டு தள்ளிடுவோம், இயேசுவும் போட்டு தள்ளிடுவோம். 3 பேர் என்ன பண்ணிருப்பானுங்க? கண்டிப்பா சண்டை வந்திருக்கும். கண்டிப்பா வந்திருக்காதா? கண்டிப்பா வந்திருக்கும். ஏய் அவரு உனக்கு அறிவு இருக்காடா? உன் புள்ள காட்சியா இருக்கும் போது மாமன் நான் தாண்டா வந்தேன், டேய் சித்தப்பா நான் தாண்டா வந்தேன், டேய் பெரியப்பா நான் தாண்டா வந்தேன், நான் தான் உன் கருத்து காலத்துல என்ன பண்ணேன் இருந்தேன். இப்போ யாவேரு அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அவருடைய விசுவாசம் பாருங்க. இன்னைக்கு யவேரு பத்தி நம்ம பேசுறோம். யவேருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சான்னு சொல்றோம். ஆனா யவேரு என்ன செஞ்சான்? இயேசு சொல்லிட்டார். யார் சொல்லிட்டார்? இயேசு சொல்லிட்டார். இயேசு சொல்லிட்டோன்னே அவனுக்கு சித்தப்பனும் கவலை இல்லை, மாமனும் கவலை இல்லை, அப்பனும் கவலை இல்லை, மாமியாரும் கவலை இல்லை. இயேசு சொல்லிட்டாரு, என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும். everybody get out and அடிச்சு வரனா பாருங்க. ஆண்டவர் அந்த பிள்ளையை கத்தர் உயிரோடு கூட கத்தர் இடப்படாரு. சில நேரத்துல ஆண்டவர் சொல்ற நம்ம கேட்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்ற நம்ம கேட்டுட்டோம்னா ஆண்டவர் நிச்சயமாகவே உங்க லைஃப்ல ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. மாஸ்டர் சொன்னா கேட்கறது இல்ல, ஏசப்பா சொன்னா கேட்கறது இல்ல. கேட்கிற மாதிரி கேட்டுட்டு செய்ய மாட்டாங்க. கேட்கிற மாதிரி கேட்டுட்டு செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆளை கர்த்தர் நன்மை செய்ய மாட்டார். திரும்ப சொல்றேன். இயேசு சொல்லிட்டாருன்னா ஏது லாபமோ நஷ்டமோ, சொந்தக்காரன் வரானோ வரலையோ, எவன் உன்னை படைச்சாலும் பரவாயில்ல, இயேசு என் பக்கத்துல இருக்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவும் செய்வாரு, அவருக்காக நான் வாழுவேன்னு சொல்லி நீ ஒரு முடிவு எடுத்து பாரு. உன் லைஃப்ல கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பொதுவாக அந்த தமிழ் சமுதாயமும் யூத சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய லெவே கூடான சமுதாயம். முதல்ல அந்த மாதா பிதா குரு தெய்வம் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம். இந்த மாதா பிதா குரு தெய்வம் வந்து தமிழருடைய யூத கலாச்சாரம். ஆக்சுவலி வந்து அந்த யூத கலாச்சாரம். யூதர்கள் அம்மா இதெல்லாம் அப்பான்னு காட்டுவாங்க. மாதா பிதா என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிட்டு குரு கூட கொடுப்பாரா. சர்ச்சில் கொண்டு போயிட்டு பாஸ்டர் இந்தாங்க. குரு என்ன செய்வாரா? யாரை காட்டுவாரா? தெய்வத்தை காட்டுவாரா. இது குருவிட்ட கொண்டு வர்றது, இது வேற எங்கேயோ கொண்டு போகுது பிள்ளைகளை. அதனால பிள்ளை இந்த காலத்துல உருப்படாம இருக்கு. பிள்ளைகளை சபைக்குள்ள கொண்டு வரணும், பிள்ளைகளை ஆலயத்துல கொண்டு வரணும். எதை ஆமென் சொல்ல வேற ஆமென் வர மாட்டேது. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. முடிக்கிறேன். இதை வேறு ஒரு போல்ட் டிசிஷன் எடுத்து, அதனால செத்த பிள்ளையை கர்த்தர் எழுப்பினார். என்ன தெரியுமா? சொந்தக்காரன் கோச்சுக்குவான்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆசீர்வாதம் உங்க சொந்தக்காரனால நீங்க இழந்திருக்கிறீங்க. எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஊழியக்காரனை ஒரு சொந்தக்காரனா நீ பயிச்சிருக்க. சொந்தக்காரன் சொல்லிட்டான் இந்த பாஸ்டர் வரக்கூடாதுன்னா அந்த கல்யாணத்துக்கு அந்த பாஸ்டர் வரவிடாம பாஸ்டர் கோச்சிக்கிட்டாங்க. பாஸ்டர் ஏமா என்ன சொன்னா போதும், என்ன உனக்காக செபிக்கிறது ஒரு சொந்தக்காரன் ஊழியக்காரன்.
அவன் வர மாட்டேது. உனக்காக ஜெபிக்கிறது கண்ணீர் வடிக்கிற ஊழியக்காரன். உன் கூட கஷ்டத்துல நஷ்டத்துல இருக்கிறது யாரு? ஊழியக்காரன். அப்படின்னு பார்த்தா எனக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு ஊழியக்காரன் தான் முக்கியம். என் லைஃப்ல நான் பார்த்தது, கத்ததுக்கு அடுத்து ஊழியக்காரனை கனப்படுத்தி ஊழியக்காரன் சொல்றதை கேட்கிற அத்தனை குடும்பமும் இன்னைக்கு உயர்ந்த நிலைமையில்தான் இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறா? உண்மையிலே உண்மையிலே ஒன்னு ஜெபிக்கிற ஊழியக்காரன். சிலது போலிலாம் இருக்கு. இப்போ போலி சாமியார் மாதிரி போலி பாஸ்டர்லாம் இருக்கு. அதுதான் அடுத்த போவாதீங்க. ஜெபிக்கிறவன்ட்டு போங்க. உங்களுக்காக ஜெபிப்பான், உங்களுக்காக கூட இருப்பான். அவன் சொல்றது கேளு, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். எதாவது ஆமென் சொல்லுங்க. நோ நான் ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். நீங்க போய் கேட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் மைக்கிலே அங்கேயே நிறைய சொல்லுவேன். எட்வர்டோட அப்பா பேர் நான் மைக்கேல். ஒரு நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, கோ அண்ட் டெல் மைக்கேல், இந்த ஆளை நம்பாத. 2 பேர் சொன்னார். ரெண்டு பேரை நம்பாத, அதனால அவனுடைய பிஸ்னஸே போகுது. மைக்கேலுடைய வருமானம் ஒரு மாதம் ஏறக்குறைய 5 லட்சம். ஒரு மாதம் எவ்வளோ? ஒரு மாதம் பவுஸ் ஜெர்மனி போனா ஆண்டவர் சரி பண்ண மாட்டாரா? அதான் ஆண்டவர் சரி பண்ணாருன்னு சொல்லிட்டாருல. சரி, ஆண்டவர் நோ, கர்த்தர் கம் அவுட்னா கம் அவுட். கர்த்தர் ஆண்டவர் உயிரோ இதுதான் செய்யும். ரொம்ப வேதனைப்பட்டேன். இன்னைக்கு மைக்கேல் வேதனைப்படுறேன். நம்பிக்கை இல்லைன்னா விஜயா கேளுங்க, கிதியோனை கேளுங்க. இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மைக்கேல். ஏன் தெரியுமா? அன்னைக்கு ராத்திரி மட்டும் என் பேச்சு அவன் கேட்டிருந்தானா, நான் சும்மா சொல்ல மாட்டேன், நான் பைத்தியக்காரன். ஜெபம் பண்ணிட்டு டக்குன்னு ஃபோன் அடிச்சு சொல்றேன். அன்னைக்கு நைட் மட்டும் if Michael would listen to me, God would save him. God would save him. முடிக்கிறேன். யாவேரு சொந்தக்காரன் போனா போட்டோம், யார் போனா போட்டோம், ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு, அது எனக்கு போதும்னு சொல்லி அவன் இருந்தனால்தான் சட்ட பிள்ளைய கர்த்தர் உயிரோடு கூட இறங்கினார். இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில மரித்து போன சகல ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உயிரோடு கூட கர்த்தர் எழுப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. கூடாத காரியம். நான் ஜோஷுவா கிட்ட சொன்னேன், என் தம்பி ஜோஷுவா சொன்னேன், ஜோஷுவா டோன்ட் பை கார். காடி வாங்காத ஜோஷுவா, காடி வாங்காது. அவன் சொன்னான், ஐயா எல்லாரும் வாங்கிட்டாங்க, நான் அவன் தெரிஞ்சு அண்ணா நான் வாங்குது, ஐயா பிடிக்கல, ஜெலஸ் பண்றாரு. நான் ஜெலஸ் பண்ணிடுறேன். என் தம்பி நல்லா இருந்தா சந்தோஷம் தானே. நான் சொன்னேன், நீ காடி யூ கேன் பை த கார், பட் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். திடீர்னு காடி வாங்கிட்டு வந்து நிற்கிறான். எனக்கு தெரியவே தெரியாது, காடி வாங்கினது எனக்கு தெரியவே தெரியாது. ஐயா காடி அப்படின்னா அவனை பார்த்து சொல்றேன், நான் வந்துச்சோ இல்லை, நான் இவங்கள ஜெபம் பண்ண அவங்கள்ட்ட ஜெபம் பண்ண, சரி நீ பெரிய ப்ராஃபிட் எல்லாம் அங்கே ஜெபம் பண்ணுவேன், எங்கள் ஜெபத்தை நீ எங்கே கேட்ப. ஆனால் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கெல்லாம் ஒரே வாரம் பயங்கர மழை பெஞ்சி எங்கள் வீட்டு மண்ணுக்கு ஒரு வெள்ளம், அந்த வெள்ளம் ஏறி BMW புதுசு இன்ஜின் அப்படியே கட்டு போச்சு. அதுக்கு பிற்பாடு 95,000 வரை செலவு பண்ணி இப்போ அந்த இன்ஜினை செஞ்சு வச்சுட்டு இப்போ காசு கட்டிட்டு இருக்கிறான். தேவையா? அவனை பார்த்து கேட்டேன், தேவையா? அன்னைக்கு கொண்டு வாங்க வேணான்னு சொன்னேன். ஒரு 2 மாசம் தள்ளி நீ வாங்கியிருந்தா அந்த நிலைமை உனக்கு நடந்திருக்காது. நான் உன்னை செய்ய வேணான்னு சொல்ல, கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அந்த காரியம் உனக்கு நடந்திருக்காது. அதான் சொல்றேன், இன்சாஃப்லா தோலும் கோபாலா என்னால புத்தபுத்தூர் ஐயா துவானிதி. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. Listen to the word of God. ஆண்டவர் எல்லாரும் வெளியே போக சொன்னா வெளியே அனுப்பிடு, வெளியே போக சொன்னா வெளியே அனுப்பிடு. அவர் சொல்றது மட்டும் செய்ய. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. உங்களை யாரும் படிக்க வைக்கல, ஒருத்தனும் உங்களுக்கு 5 பைசா கொடுக்கல. இப்ப நீ வளர்ந்த பிற்பாடு, உயர்ந்த பிற்பாடு, காடு வாங்கின பிற்பாடு எல்லாம் சொந்தமும் வரும். ஆனா ஒரு நாள் நீ அழுது கொண்டு நடு தெருவில் இருக்கும்போது ஒருத்தம் கூட உன் பக்கத்துல இல்லை. அப்போ பக்கத்துல இருந்தது யார் தெரியுமா? ஜீசஸ் மட்டும்தான் உன் பக்கத்துல இருந்தாரு. உன் கணவர் உன்னை விட்டு போகும்போது ஜீசஸ் மட்டும்தான் கூட இருந்தாரு.
உன் பிள்ளைகளை ஒன்று விட்டு போகும்போது ஜீசஸ் மட்டும்தான் உன் கூட இருந்தார். எல்லாரும் ஒன்று விட்டு போகும்போது ஜீசஸ் மட்டும்தான் உனக்குள்ள இருந்தார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ண போறோம். உலகத்துல பாக்கியவான்கள் தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். The most precious gifted person in the entire world is the child of God. You know why? ஏன் தெரியுமா? மாத்தா தன்னை பார்த்தா என்ன வித்தியாசமா இருக்குன்னு. சரி, praise God. உலகத்துல ரொம்ப பாக்கியமான ஆள் நான் தான். பக்கத்து பசங்க உலகத்துல ரொம்ப பாக்கியமான ஆள் நான் தான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கணவர் கூட தான் இருப்பார், பிள்ளைங்க கூட தான் இருக்கும், எல்லாம் கூட தான் இருப்பாங்க. ஆனா நமக்குள் இருக்கிறவர் இயேசு மட்டும்தான். அவருக்குள்ள இருக்கிறார். எல்லாரும் உன் கூட இருக்கிற கவலைப்படாதுன்னுவாங்க. ஆனா உனக்குள்ள யாரும் இருக்க முடியாது. உனக்குள் இருக்கிறவர் இயேசு மட்டும்தான். அவர் கடைசி வரைக்கும் கூட இருப்பார். அவர் கூட இருக்கிறவர். ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். I want everybody to close their eyes and pray. This is the time of prayer. I want you to remember, I believe that God has spoken to you today. Your blessings are getting late, not because of God, it's because of you. You made it late. தாமதமா போகுது, காரணம் ஆண்டவர் இல்ல, நீதான். தாமதமா போகுதுன்னு சொல்ற காரணம் நீதான். தாமதமாயிடுச்சே, அதுக்கும் காரணம் நீதான். விசுவாசமாயிரு. எல்லாம் முடிஞ்சு, இதுக்கு மேல வழியே இல்லை. வயசாச்சு, 50 வயசாச்சு, 51 ஆச்சு, 54 ஆச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கவலைப்படாத, கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நீரத்துவார், கரம் பிடித்து கண்மலை மேல் நீரத்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பாருங்க எல்லாரும். ஒரு தாய் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lift up your hands and say hallelujah for the grace of God. Come on, go to hallelujah. Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Hallelujah. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். 3 காரியத்துக்காக ஜெபம் பண்ண போறேன். தாமதமாகுது, முடிந்து விட்டது, கடைசியாக முடிந்தது என்று நீ நினைக்கிறாய். இல்லை, இயேசு உன் பக்கத்துல இருக்கிறார். அவர் முடிந்ததும் துவக்கும் தேவன். அவர் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போறாரு. ஒரு
புதிய காரியத்தை அப்பா செய்ய போறார். இதுவரைக்கும் நீ காணாத ஒரு பெரிய அதிசயத்தை தகப்பன் உனக்கு செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அப்படி ஜெபம் பண்ண போற எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள், மேல உயர்த்தி கொள்ளுங்கள். எனக்கு அப்பா மட்டும் இருந்தாருன்னா, எங்க அப்பா எனக்கு இதெல்லாம் செஞ்சிருப்பாரு, எங்க குடும்பம் பிரிஞ்சிருக்காது, இப்படி நடந்திருக்காது. அப்படி நீ அழுகிற புலம்புற, நான் சொல்றேன், உனக்குள் இருக்கிறவர் பெரிய அப்பா. அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை தாங்குவார், அவர் உன்னை பலப்படுத்துவார், அவர் கூட இருந்து உனக்கு சகாயம் செய்வார். Jesus loves you so much. He is the one who brought you here. He will bless you, He will restore you. All you need to say, Lord Jesus, I need you, Lord. Lift up your hands and say, Lord Jesus, I need you, Lord. I need you, Lord. I need you, Lord. I will listen to your word. நீங்க சொல்றதை நான் செய்வேன். நீங்க சொல்றதை நான் செய்வேன். நீங்க சொல்ற ஒரு காலத்துல நீயும் இயேசு மட்டும்தான். ஆனா இப்ப யார் உன்னை பிரிச்சா? யார் உன்னை பிரிச்சா? யார் உன்னை பிரிச்சா? உன் பிள்ளை உன்னை பிரிச்சிருச்சா? டெலிபோன் மொபைல் உன்னை பிரிச்சிருச்சா? டிவி உன்னை பிரிச்சிருச்சா? உன் வேலை ஆண்டவர் விட்டு உன்னை பிரிச்சிருச்சா? நீ வேலை இல்லாம இருந்த, காசு இல்லாம இருந்த, ஒண்ணு இல்லாம இருந்த, அப்போ இயேசு 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 பைத்தியமா சுத்துன. அவரும் உன்னை நினைச்சு 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 வந்தார். நான் 3 காரியம் கர்த்தரோட பேசுறேன். நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். நான் 3 காரியம் கர்த்தர் பேசுற ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. உனக்கு தெரியும், சம்படி உனக்கு நடுவில் வந்து உன்னை ஆண்டவர் விட்டு தூரம், அந்த பழைய ஜெபம் இல்லை, பழைய உபவாசம் இல்லை, பழைய அர்ப்பணிப்பு இல்லை, பழைய ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய தாகம் இல்லை, வெறுத்து போயிடுச்சு, ஓடி போச்சு. நீ 10 இடம் மாறினாலும் உன் புத்தி மாறினா ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப என்கிட்ட வா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ விசுவாசமா என் பக்கத்துல இருந்துவா, நான் உன்னை நடத்துவேன், நான் துவங்குவேன், முடிந்ததை துவங்குவேன், நான் உனக்கு பெரிய காரியங்கள் செய்வேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு 2 நிமிஷம் தான், டக்குன்னு ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஐயோ, நான் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டேன், எனக்கும் ஆண்டவருக்கும் நான் பழைய மாதிரி இல்லை, எனக்கே தெரியுது. அப்படி சொல்றதுக்கு மட்டும் முன்னால வாங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். யாருக்கு என்ன ஜெபம் தேவையோ சீக்கிரம் முன்னால ஓடி வாருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம். டக்குனு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன், டக்குனு ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். சீக்கிரம் இருக்கிற இடத்தை விட்டு வாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க ஆண்டவர் விட்டு எவ்வளவு தூரம் போயிட்டீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க ஊழியம் செய்யறீங்க, அந்த 10வது இதை விட ஒரு காலத்துல வேகமா ஓடுனீங்க, வேகமா செஞ்சீங்க, வேகமா உழைச்சீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், நன்மை செய்தார், ஆண்டவருடைய பெரிய காரியங்களை செய்தார். ஆனா இப்பயோ எல்லாவற்றையும் இழந்திருக்கிற ஆண்டவர் சொல்றார், திரும்ப உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், திரும்ப கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய விரும்புறார், ஜெபிக்க விரும்புகிறேன். சீக்கிரமா முன்னால ஓடி வாருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில இனி நான் யாருக்கு ஜெபிக்க போறேன், சீக்கிரமா முன்னால வாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். ஓ ஹalleluya. ஆண்டவரே, சத்தத்தை கேட்டு முன்னால வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் மகிமையாய் சூழல காரியங்களை மாற்றுவீராக. சீக்கிரம் கடைசியா கூப்பிடுற, யாரும் சீக்கிரம் வரணும், சீக்கிரம் வாங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போறார். உன் வியாபாரத்தில் ஒரு ஆசீர்வாதம், உன் வேலையில ஒரு ஆசீர்வாதம், உன் ஜெப வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம். தாமதிக்காத 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 தாமதிக்காத. ஒரு நம்ம சந்தன வரியா கரவா யார் மேல கை வைக்க வர ஆவியானுடைய அக்கினி உங்களை நிரப்ப போகிறார். ஆவியானுடைய மகிமை உங்களை தொட போகிறது. ஆவியானுடைய அக்கினி தொட போகிறது. ரீமாகா ஷபலா ரகரா. முன்னால வந்து கைகளை உயர்த்தி ஜீசஸ். ஓ ரபாகா பாபா ரேபாலா கரா ஷபலா பாபா. ஏ பாபா பாபா ஷமேரியா கரபல மரியா கரபல மரியா கரபல மரியா கரப. ஓ முன்னால வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் நம்முடைய கரம் கடந்து வருவதாக. முன்னால வந்திருக்கிற பிள்ளைகள் நம்முடைய கரம் கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் வல்லமை கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் வல்லமை கடந்து வருவதாக. இயேசுவே இயேசுவே இயேசுவே. எங்க ஆசை ஸ்டைல சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் முன்னால முன்னால pray 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 pray. If you want the blessing of Jesus, come forward. I'm going to pray for you. God is going to restore whatever you have lost in the mighty name of Jesus. கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை, அதிசயங்களை, நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய
இயேசுவே 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 இயேசுவின் கரம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற காலம் வந்தாச்சு. நான் சொல்வதை மட்டும் நீ செய்தால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற காலம் வந்தாச்சு. அடுத்த 6 மாதங்கள் உன் வாழ்க்கையில பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை நான் செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த மகன் மேல தேவ கரம் கடந்து வருவதாக, தேவனுடைய கிருபை கடந்து வருவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, தேவனுடைய அக்கினி கடந்து வருவதாக. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய அக்கினி. In the mighty name of Jesus, 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 in the mighty name of Jesus. உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிற மகத்துவத்தை நீ காண்பாய், நீ காண்பாய், நீ காண்பாய். ஓ, என்ன சொல்லுங்க ஆங்கில பாஷை. முன்பதாக கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, அடுத்த 4 மாதத்துக்கு முடிவதற்கு முன்பதாக உன்னை அபிஷேகம் பண்ணி, ஓ ரபாக்கா, தகப்பன் நேசிப்பதை போல கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இது என்னுடைய கரம், தேவ கரம் உன்னை தொடுகிறது. The hand of God உன் மேல அமர்வதை நான் பார்க்கிறேன். The hand of God மாக்கோ ஷபகதா லே மாக்கோ ஷிகிரியாக்கரா சில சாபக்கிரியைகளை கர்த்தர் உடைக்கிறார். சில தரித்திரங்களை கர்த்தர் உடைக்கிறார். எல்லாரும் இந்த மகளுக்கு நேரம் கை நீட்டி பார்ப்போம். தேவனுடைய வல்லமை ஒரு அக்கினி உச்சி தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். இந்த காதுகளை தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க போகிறார். ஓ, தொடுங்க தொடுங்க, நிரப்புகப்பா நிரப்புகப்பா நிரப்புகப்பா. நீ ஜெபிக்க 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 பெற்றுக்கொள்ள போகிறேன். Whatever you pray, you're going to receive it in the mighty name of Jesus. Whatever you receive, you're going to whatever you pray, you're going to receive in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அக்கினி இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக, தயவு இறங்குவதாக. உத்தேசனை போல ஃபயர் ஆக நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக. பிள்ளைகள் நம்முடைய கரம், தேவ கரம், தேவ கரம், தேவனுடைய அபிஷேக வல்லமை இறங்குவதாக. பாயட்டும் சுவாமி, பாயட்டும் அப்பா. இனி இவர்கள் இருக்கிற வண்ணமா இருக்க போறது அல்ல. எல்லாருக்காக ஜெபிக்கிறேன், எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். I pray for everybody. எல்லா கையை உயர்த்திக்கொள்ளுங்க. ஆண்டவரே, முன்னால பின்னால வரைக்கும் I pray for everybody. I declare and decree in the mighty name of Jesus, let the blessing of God come upon each and everyone right now. I pray, Lord, let your glory fill this place. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இதுவரைக்கும் பார்க்காத வியாபாரம், இதுவரைக்கும் காணாத ஆசீர்வாதம், இதுவரைக்கும் காணாத நன்மை, யாருக்கான ஒன்று ஜெபிக்க வந்தாலும் பண்ணுங்க விஷயம். இயேசுவின் நாமத்திலே வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவருடைய இரக்கம், தயவு எல்லாரும் மேல உச்சி திறந்த உள்ள கால் வரைக்கும் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. ஓமா காபா ராகா ஷாகா ரெகே ரெகே ராகா ஷாகா ரெகே ரெகே ராகா ஷாகா ரெகே ரெகே ராகா ஷாகா. இப்போ ஜெபிங்க ஜெபிங்க எல்லாம் ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும் சுவாமி. ஓ ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க, கூட இருந்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற பாஸ்டர் பாலுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மிடில் ஈஸ்ட்ல ஷார்ஜா, அபுதாபி, துபாய், ஆண்டவரே எல்லாமே இந்த மகனுக்கு சொந்தமாய் மாற்றி தருவீராக. கத்தாரை மாற்றி தாரும் ஆண்டவரே. ஓமானை கொடும், பாறையினை கொடும், எல்லா இடங்களிலும் உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய கிருபையினாலே கற்று நிரப்புங்கப்பா. உங்களுடைய தயவுனால் நிரப்புங்கப்பா. எல்லாருமே உங்களுடைய அபிஷேக வல்லமை கலந்து வரட்டும். இனி லேட்டாக போறது அல்ல. இனி முடிந்ததை கற்று துவக்க போகிறீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறீங்க. நன்மை அடைய போறாங்க. கிருபை வர போகிறாங்க. தயவு வர போகிறாங்க. ஓ ரபா கஷகரா
சத்தம் கேட்கல. Just speak in tongues.